but these writers to be concentrated more. In the recent exams, I have analyzed the previous year questions and I have taken these authors because they were concentrated more than the other writers. American literature பார்க்கும்போது இந்த நான் கொடுத்துருக்க லிஸ்ட் ஆஃப் ரைட்டர்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்டார்டிங் ஃப்ரம் எட்கர் ஆலன் போ, நான் அதை கொஞ்சம் டீட்டெயிலாக பிரிச்சு இருந்திருக்கணும், பட் சின்ஸ் டைம் didn't permit I have done this. Emerson, I think you had a detailed class on Emerson, on transcendentalism too. Emerson, Henry David Thoreau, Margaret Fuller, and Walt Whitman. These four writers are transcendentalists. Emerson laid the foundation for transcendentalism, and Thoreau developed it further. And Margaret Fuller and Walt Whitman, they followed the principles of the other two. இப்போ நான் ஏன் இந்த டிரான்சென்டலிசம் நீங்கள் ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கேன்னா, ரீசெண்ட் இயர்ஸாக என்டிஏ எக்ஸாம்ஸ் ஸ்டார்ட் பண்ண பிறகு அல்லது 2019க்கு அப்புறமே இந்த 4 ரைட்டர்ஸையும் டிரான்சென்டலிசம் பெர்ஸ்பெக்டிவ்ல தான் பார்க்குறாங்க. கொஸ்டின்ஸ் எல்லாமே டிரான்சென்டலிசம் பெர்ஸ்பெக்டிவ்ல தான் வருது. ஸோ இஃப் அட் ஆல் இஃப் யூ கம் அக்ராஸ் எனி கொஸ்டின் இன் அமெரிக்கன் லிட்ரேச்சர் on transcendentalism, the question or the basic idea of the question would be focusing on any of these 4 writers. ஸோ அதனால இந்த 4 ரைட்டர்ஸ் படிக்கும்போது நீங்க டிரான்சென்டென்டலிசம் பெர்ஸ்பெக்டிவ்ல படிச்சா மட்டும் போதும். தென் ஹென்ரி ஜேம்ஸ், மெலி டிக்கின்சன், ஹெரால்ட் ப்ளூம், ஸ்டான்லி ஃபிஷ், எலைன் ஷோவால்டர், ஸ்டான்லி ஃபிஷ், ஜேசி ரான்சம், இவங்க எல்லாமே இவங்களோட கிரிட்டிக்கல் எஸ்ஸேஸை நீங்க கொஞ்சம் தரவு பண்ணி வச்சுக்கணும். லைக்வைஸ் Cleon Brooks, Alan Tate, I. Richards purely on new criticism. Alan Tate ஓட essays critical treatise இருந்து நிறைய questions எல்லாம் நமக்கு வருது. I'll introduce you a few of the writers given in the list. Okay, we'll start with Edgar Allan Poe. Edgar Allan Poe அப்படின்னா இமீடியட்டா நமக்கு ஞாபகம் வருது ரேவன். வெரி குட், ரைட், எஸ். எவ்வளவு பேர் செயின்ட் சேவியர்ஸ் காலேஜ்ல படிக்கிறீங்கன்னு தெரியல. எனக்கு எட்கர் அலன் போன்னு ஞாபகம் சொன்ன உடனே ஞாபகம் வருது யாருன்னா டாக்டர் ஜோசப் ஆல்பர்ட். he was the head of the department of English when we studied literature. அவர் தான் ரேவன் போம் எடுத்தாரு. philosophy of composition அவர் தான் எங்களை ஹேண்டில் பண்ணாரு. ஸோ ஸ்டில் இப்போ கூட ரேவன் போம் படித்தாலும் நெவர் மோர் அப்படின்ற ரிஃப்ரைன் எங்கே கேட்டாலும் எனக்கு அவர் ஞாபகம் தான். ஓகே, ஸோ எட்கர் அலன் போ இஸ் அ வெரி ப்ராமினன்ட் ரைட்டர், அமெரிக்கன் ரைட்டர். He has multi faces: poet, author, editor, literary critic, right? And he has so many faces. He's best known for his mysterious poems and short stories. Most of his poems, most of his works, the themes of most of his works explore the themes of death, madness, supernatural. In such a way, he contributed the early transcendentalist movements. போ எப்படி பார்க்கணும் அப்படின்னா, the detective fiction அப்படின்ற ஜானரை அமெரிக்கன் லிட்ரேச்சருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபிகர். டிடெக்டிவ் ஃபிக்ஷன், அந்த டிடெக்டிவ் ஜானர் அப்படின்றத லிட்ரேச்சர்ல முதல்ல அமெரிக்கன் ஸ்டடீஸ்க்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது எட்கர் அலன் போ தான். இதோட பொயட்ரியில லிஸ்ட்ல பார்க்கும்போது நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ரேவன்ல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்க முடியும் நெட்ல எக்ஸாம்ல. ரொம்ப ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ரெகக்னைசபிள் ஒர்க் ஃப்ரம் போஸ் லிஸ்ட் ஆஃப் ஒர்க்ஸ், தி ரேவன். இது வந்து இட் இஸ் அ ஸ்டோரி நரேஷன் ஆஃப் அ ஹார்ட் ப்ரோக்கன் மேன் narrator. He was haunted by a raven that constantly repeats the word nevermore. Nevermore என்ற refrain வந்து it comes in each stanza. தென் இந்த ரேவன்ற போமை வச்சுதான் அவர் philosophy of composition என்ற எஸ்ஸேவை நரேட் பண்றாரு.
டிஸ்கஸ் பண்ணும்போது ஒரு ஒரு போம் எப்படி கம்போஸ் ஆகுது அப்படின்றத சொல்றதுக்கு he wanted an example. So he took his own poem, Raven. Then Annabel Lee is another poem published in 1849. இது ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒர்க் போஸோட எட்கர் அலன் போவோட லிஸ்ட்ல. இது ஒரு மெலன்கலிக் லவ் போம், ரைட். ஒரு ஒரு யங் உமன், அவங்க வந்து ரொம்ப யங்கா இருக்கும்போது இறந்து போயிடுவாங்க, டைஸ் யங். இட் இஸ் லவ் போம், ரொம்ப டீட்டெயிலான ஒரு லவ் போம். தென் ஹெலன் ஒரு another poem 1831ல பப்ளிஷ் ஆனது, early than the poems. திஸ் poem is more traditional love poem. இது வந்து யாருக்கு அட்ரஸ் பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல் உமன் ஹெலன். பட் இட் இஸ் நோ வே ரிலேட்டட் டு ஹெலன் ஆஃப் ட்ராய், அவங்களோட ரிலேட் பண்ணக்கூடாது. ஹெலன் அப்படின்ற ஒரு பியூட்டிஃபுல் உமனுக்கு அட்ரஸ் பண்ணி இந்த போமை கொடுத்துருப்பாரு. இது எல்லாமே இவரோட போம்ஸ்ல உள்ள முக்கியமான போம் கலெக்ஷன்ஸ்ல உள்ள முக்கியமான போம்ஸ். ஷார்ட் ஸ்டோரிஸ்ல வந்து த மர்டர்ஸ் இன் ரியூ மாகி அப்படின்னு ஒரு ஒரு ஷார்ட் ஸ்டோரி 1841ல பப்ளிஷ் ஆனது. இந்த ஷார்ட் ஸ்டோரியோட இம்பார்ட்டன்ட் கிரெடென்ஷியல் என்னன்னா, திஸ் வாஸ் கன்சிடர்ட் டு பி தி ஃபர்ஸ்ட் மாடர்ன் டிடெக்டிவ் ஸ்டோரி. ஃபர்ஸ்ட் மாடர்ன் டிடெக்டிவ் ஸ்டோரி இன் அமெரிக்கன் லிட்டரேச்சர் இஸ் தி மர்டர்ஸ் இன் தி ரியூ மார்க். நான் இங்கே வந்து ஒரு டியூபின் அப்படின்னு சொல்லி கேரக்டர் நேம் நான் கொடுக்கல, நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் டைப் தட் இன் சாட் பாக்ஸ். அகஸ்டி டூபின், அவர் தான் டிடெக்டிவ். நம்ம ஊர்ல துப்பறியும் சாம்பு அப்படின்லாம் முன்னாடி ஒரு காலத்துல சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அகஸ்டின் டியூபின் வந்து ஒரு ரொம்ப ஃபேமஸான கேரக்டர் அமெரிக்கன் லிட்ரேச்சர்ல, அமெரிக்கன் ரீடிங் சர்க்கிள்ல. அகஸ்டி டியூபின் வந்து ரொம்ப மோஸ்ட் லவுட் கேரக்டர், பிரில்லியன்ட் டிடெக்டிவ். அவர் வந்து நிறைய இம்பாசிபிள் கிரைம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணுவார், ஒரு சீரீஸ்ல மாதிரி வரும். ஸோ இந்த ஷார்ட் ஸ்டோரியில் இவர் தான் ஹீரோ. இதுதான் இந்த ஷார்ட் ஸ்டோரியோட லிஸ்ட். தென் அதர் ஷார்ட் ஸ்டோரிஸ் லைக் தி டெல் டேல் ஹார்ட் 1843ல வந்தது. தென் தி காஸ்க் ஆஃப் அமாண்டிலெடோ 1846ல பப்ளிஷ் ஆனது. இது வந்து ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி. தென் தி ஃபால் ஆஃப் தி ஹவுஸ் ஆஃப் அஷர் 1839ல வந்தது. இது ஒரு 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 ஹாரர், ஒரு பயங்கரமான ஒரு ஹாரர் ஸ்டோரி, இந்த ஃபால் ஆஃப் தி ஹவுஸ் ஆஃப் அஷர் அப்படின்றது ஒரு காத்திக் ஹாரர் டேல். இதுல வந்து ஒரு ஃபேமிலி இருப்பாங்க, அந்த ஃபேமிலிக்கு வந்து ஒரு ஒரு கர்ஸ் இருக்கும், ஒரு அன்நேம்டு கோஸ்ட்ல இருந்து ஒரு கர்ஸ் இருக்கும். அந்த கர்ஸை ஃபாலோ பண்ணி இருக்கக்கூடிய ஸ்டோரி. இது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஸ்டோரி. ஸோ இதெல்லாம் அவரோட முக்கியமான ஷார்ட் ஸ்டோரிஸ். எஸ்ஏஸ் அப்படின்னு கலெக்ஷன் பார்த்தோம்னா ரெண்டு எஸ்ஏ நம்ம முக்கியமாக பார்க்கணும். ஒன்று த ஃபிலாசபி ஆஃப் காம்போசிஷன், 1846ல வந்தது. த சேம் இயர் there was another essay, the poetic principle. ரெண்டு எஸ்ஏமே கிட்டத்தட்ட ஒரு சேம் பேஸ் ஐடியாவில் இருக்கிறது தான். த ஃபிலாசபி ஆஃப் காம்போசிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் ஸ்டெப் பை ஸ்டெப் அப்ரோச் டு ரைட்டிங் அ போம். ஒரு 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 நல்ல போம் எப்படி கம்போஸ் ஆகுது அப்படின்றத இங்கே வந்து டிஸ்கஸ் பண்றாரு. ஸோ அந்த போம் எப்படி கம்போஸ் பண்றாரு, போயட் எப்படி போமை கம்போஸ் பண்றாரு அப்படின்ற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் தான் இந்த எஸ்ஏ. ஸோ இதுக்கு அவர் என்ன பண்றாருன்னா, அந்த ரேவன்ற போமை எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறாரு. அதுக்கு எப்படி பிளான் பண்ணாரு, அதுக்கு அதோட சாய்ஸ் ஃபார் எவ்ரி எலமெண்ட், அதோட ஓவரால் எஃபெக்ட் எப்படி கிரியேட் ஆச்சு, ரைட். அந்த சவுண்ட் டிவைசஸ், எஸ்பெஷலி தி ரிஃப்ரைன் நெவர் மோர், அது எப்படி கிரியேட் ஆச்சு. ஸோ அதெல்லாமே இங்கே டீட்டெயிலாக சொல்லிட்டே வர்றாரு. ஸோ இதோட ஃபோக்கஸ் என்னன்னா, சென்ட்ரல் ஐடியா என்ன அப்படின்னா யூனிட்டி ஆஃப் இஃபெக்ட். அதான் ஃபிலாசபி ஆஃப் காம்போசிஷனோட சென்ட்ரல் ஐடியா, யூனிட்டி ஆஃப் இஃபெக்ட். போவோட ஆர்குமெண்ட் இங்க என்ன சொல்ல வர்றாரு, போ ஆர்கியூஸ் லைக் ஒரு சக்சஸ்ஃபுல் பீஸ் ஆஃப் ரைட்டிங், அதுக்கு என்ன வரணும், என்ன தேவை? A successful piece of writing should aim to create a single powerful emotional response in the reader. ரீடர் வந்து போம் ரீட் பண்றாரு, இந்த போம் ரீட் பண்ணும்போது அவருக்கு என்ன கிடைக்கணும், ஒரு பவர்ஃபுல் இமோஷனல் ரெஸ்பான்ஸ் அந்த ரீடர்கிட்ட கிடைக்கணும். அதுதான் அந்த போம் வந்து எய்ம் பண்ணணும். The poem should aim at a single and powerful emotional response from the reader. ஸோ அதுக்கு தான் அந்த எஸ்ஏவை டெடிகேட் பண்றாரு. அப்புறம் இதோட இமோஷனல் இம்பாக்ட் பத்தி பேசுறாரு. அப்புறம் ஒரு போம்னா எப்படி இருக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காரு. லாஸ்ட் டைம் 2022 டிசம்பர் நினைக்கிறேன், லாஸ்ட் டைம் 23ல வந்த எக்ஸாம்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. போ வந்து
ஒரு ஆர்குமெண்ட் கொடுக்குறாரு. ஒரு போம் வந்து எவ்வளவு நேரத்துல படிக்கிற மாதிரி இருக்கணும், போமோட ரீடிங் டைம் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டார். யாராவது அந்த கொஸ்டின் பாத்தீங்களா? ப்ரீவியஸ் One இயர். sitting எஸ், ஒன் சிட்டிங்ல எவ்வளவு டைம் இருக்கணும்? within 8 to 9 hours அந்த மாதிரி. 1 to 2 hours. Okay. 1 to 2 ஹவர்ஸ்க்குள்ள ரீட் பண்ற மாதிரி இருக்கணும்னு சொல்றாரு. வெரி குட், ஐ திங்க் யூ ஆர் ப்ரிப்பேர்ட் வெல். 1 to 2 ஹவர்ஸ்க்குள்ள இருக்கணும்னு சொன்னாரு. கொஸ்டின்ஸ் எப்படி ரொம்ப டிஃபிகல்ட்டா கேட்பாங்க அப்படின்னா, அந்த லாஸ்ட் டைம்ல எப்படி கேட்டிருந்தாங்க, 1 to 2 ஹவர்ஸ், 3 to 4 ஹவர்ஸ், 7 to 8 ஹவர்ஸ் அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அது வந்து நமக்கு தெரியும், அது ஒன் சிட்டிங்ல படிக்கணும்னு சொல்லியிருக்காருன்னு தெரியும். பட் எவ்வளோ ஹவர்ஸ்ல சொல்லியிருக்காருன்றது நம்ம அதை பார்த்துருக்க மாட்டோம். ஸோ இதெல்லாம் ஒரு ரொம்ப மைன்யூட்டான பாயிண்ட்ஸ் வேர் யூ ஷுட் கான்சென்ட்ரேட் மோர். ஓகே, தென் பொயட்டிக் பிரின்சிபல் த சேம் இயர் 1846ல பப்ளிஷ் ஆன அனதர் எஸ்ஸே. அதில் வந்து இது வந்து 1846ல எழுதிட்டாரு, 1850ல தான் பப்ளிஷ் பண்றாங்க. ஆக்சுவலி இட் இஸ் போஸ்டமஸ்லி பப்ளிஷ்ட். 1850ல அவர் இறந்த பிறகு போஸ்டமஸ் பப்ளிகேஷனா பண்ணாங்க. இந்த இயர்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா 22ல உள்ள எக்ஸாம்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னா, லிஸ்ட் ஆஃப் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 கொஸ்டின்ஸ்க்கு மேலே எப்படி கேட்டிருந்தாங்க, ரைட்டர்ஸ் அந்த சைடு, ஒரு சைடு ரைட்டர்ஸ், இன்னொரு சைடு வந்து அவங்களோட அந்த ஒர்க்ஸோட பப்ளிகேஷன் இயர் அல்லது ஒர்க்ஸை கொடுத்து மேட்ச் பண்ண சொல்லியிருந்தாங்க. அதில் ஒன் ஆர் டூ கொஸ்டின்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, க்ரோனாலஜிக்கலாக அரேஞ்ச் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு தான் அந்த இயர் ஆஃப் பப்ளிகேஷன்லாம் ரொம்ப தேவைப்படும். நீங்கள் ஒரு கிளிம்ஸ் ஃபாலோ பண்ணிக்கணும். நீங்கள் எப்படி பண்ணணும்னா, ஒரு ரைட்டரை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ரைட்டரோட ஒர்க்ஸ் எல்லாம் லிஸ்ட் பண்ணும்போது இயர் ஆஃப் பப்ளிகேஷனையும் சைடில் மார்க் பண்ணிட்டே வாங்க. அது வந்து எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா, இந்த மாதிரி க்ரோனாலஜிக்கலாக அரேஞ்ச் பண்ண சொல்லும் போது, அல்லது ஒரு 4-5 ரைட்டர்ஸ் ஃப்ரம் ஒன் ஏஜ் அதில் கொடுத்துருப்பாங்க, ஒரு ஜானரில் கொடுத்துருப்பாங்க, ஒரு 4 போம்ஸ் கொடுத்துருப்பாங்க, அல்லது 5 டிஃப்ரெண்ட் பிளேஸ் கொடுத்துருப்பாங்க, 5 டிஃப்ரெண்ட் நாவல்ஸ் கொடுத்துருப்பாங்க, க்ரோனாலஜிக்கலாக அரேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க, ரைட்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க, அல்லது ஒர்க்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது இந்த மாதிரி இயர்ஸ் எல்லாம் நம்ம ஒரு கிளான்ஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ திஸ் essay was published in 1850, actually written in 1846, published in 1850 as a posthumous work. இங்கே என்னோட ஆர்குமெண்ட் என்ன அப்படின்னா, பொயட்ரியோட அப்ஜெக்டிவ் என்னன்னு சொல்றாரு. ஸோ அக்கார்டிங் டு எட்கர் அலன் போ, தி அல்டிமேட் அப்ஜெக்டிவ் ஆஃப் பொயட்ரி இஸ் நாட் டு டீச் அ மாரல் லெசன். இங்கே மாரல் லெசன் கொண்டு வரதுக்கு வேலையே கிடையாது, ஆர் டு கன்வே a truth. Instead, poetry should focus on creating beauty that elevates the soul. சோலை எலவேட் பண்ற மாதிரியான ஒரு ஐடியா தான் பொயட்ரியில் இருக்கணுமே ஒழிய, அங்க வந்து நீங்க மாரல் லெசன் டீச் பண்றதுக்காகவோ அல்லது ஒரு ட்ரூத்தை கொண்டு வந்து கன்வே பண்றதுக்காகவோ பொயட்ரி யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அந்த சோலை எலவேட் பண்ற அந்த பியூட்டி இருக்கு இல்லையா, அந்த பியூட்டி கிரியேட் பண்றாங்கல்ல, அந்த that beauty evokes a sense of pleasure. ஸோ இவர் எதை எங்க வந்து சேர்க்கிறாரு அப்படின்னா, அரிஸ்டாட்டிலோட பாயிண்ட்டை கொண்டு வந்து சேர்க்கிறாரு. Poetry's work is not to teach moral, it's not to explain, it should not be like a didactic poetry. அது ட்ரூத்தை கன்வே பண்றதா இருக்கக்கூடாது. doesn't mean that should be lies, அப்படி கிடையாது. ஒரு ட்ரூத்தை கன்வே பண்றது பொயட்ரியோட வேலை கிடையாது. அது மாரல் லெசனை டீச் பண்றது பொயட்ரியோட வேலை கிடையாது. இன்ஸ்டெட் இட் ஷுட் ஃபோக்கஸ் ஆன் கிரியேட்டிங் மோர் பியூட்டி தட் எலவேட்ஸ் தி சோல், and that beauty evokes sense of pleasure and emotional intensity. ஒரு இமோஷனல் இன்டென்சிட்டியை அந்த பியூட்டி வந்து கொண்டு வரும். அதுதான் அந்த பொயட்டிக் பிரின்சிபல்ல டிஸ்கஸ் பண்றாரு. அப்புறம் ஒரு கான்செப்ட் சொல்றாரு. அந்த கான்செப்ட் பேர் வந்து சூப்பர் நேச்சுரல் பியூட்டி அப்படின்னு. இந்த சூப்பர் நேச்சுரல் பியூட்டின்ற கான்செப்ட் தான் போவோட ஆர்கியூமெண்டோட சென்ட்ரல் பாயிண்ட். ஸோ இதுல என்ன ரெஃபர் பண்றாரு, அந்த பியூட்டி என்ன பண்ணும்னா, அந்த இமோஷனல் இன்டென்சிட்டியை கிரியேட் பண்றக்கூடிய பியூட்டி இருக்கு இல்லையா, சென்ஸ் ஆஃப் பிளஷரை ஒர்க் பண்ற பியூட்டி, அந்த பியூட்டி என்ன பண்ணும்னா, அந்த பியூட்டி transcends the physical world and awakens something higher. பிசிக்கல் வேர்ல்ட்ல இருந்து நம்மளோட சோல் எங்க கொண்டு போய் சேர்க்கும், ஒரு ஹையர் பாயிண்ட்ல கொண்டு போய் சேர்க்கும். ஸோ அதுதான் அந்த சூப்பர் நேச்சுரல் பியூட்டி அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் போவோட பாயிண்ட்ஸ் படி, according to Edgar Allan Poe, music comes closest to achieving a pure creation of beauty. ஸோ எது ரொம்ப பியூட்டியோட ரொம்ப க்ளோஸா இருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா, அது வந்து மியூசிக் அப்படின்னு சொல்றாரு. மியூசிக் தான் இட் கம்ஸ் சம்வேர் க்ளோஸ் டு தி பியூட்டி அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் லாங் போம்ஸ், ஷார்ட் போம்ஸ் பற்றிலாம் இங்கே தான் சொல்லிட்டு வர்றாரு. ஸோ அகெயின் இங்கேயும் வந்து ஹீ இஸ் அகெயின்ஸ்ட் லாங் போம்ஸ். ஸோ போவோட ஆர்குமெண்ட் என்ன அப்படின்னா, லாங் நரேட்டிவ் போம்ஸ் எல்லாமே, பர்டிகுலராக எபிக்ஸ் மாதிரியான போம்ஸ் எல்லாமே
அந்த அந்த இமோஷனல் இன்டென்சிட்டியை கொண்டு வராது அப்படின்னு இவரோட பிலீஃப். ரைட் அக்கார்டிங் டு எட்கர் அலன் போ, லாங் நரேட்டிவ் போம்ஸ் லைக் எபிக்ஸ் won't bring emotional intensity and they won't focus on beauty because they are difficult to sustain. நம்ம ஒரு எபிக் படிச்சுட்டு இருக்கோம், பாரடைஸ் லாஸ்ட் படிக்கிறோம் அப்படின்னா ஒரு சிட்டிங்ல படிச்சு முடிக்க முடியாது. பாரடைஸ் லாஸ்ட் நீங்க 12 புக்ஸும் படிச்சு முடிக்கிறதுக்கு ஒரு 2 to 3 months ஆயிரும்னு வச்சுக்கோங்களேன். 3 மாசத்துல நமக்கு பல விதமான இமோஷன்ஸ் நம்மளோட மைண்ட் இருக்கும். ஒரு நாள் ஹாப்பியா இருப்போம், ஒரு நாள் சேடா இருப்போம், ஒரு நாள் எந்த இமோஷன் இல்லாம இருப்போம். ஸோ வி cannot read the poem in the same மைண்ட் செட். ஸோ அப்போ வந்து அங்க வந்து இமோஷனல் இன்டென்சிட்டி கிரியேட் ஆக வாய்ப்பு இல்லை. இப்போ என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த லென்தி ஒர்க்கை ரிஜெக்ட் பண்ணிட்டு ஷார்ட் போம்ஸை கொண்டு வரணும்னு சொல்லி சஜஸ்ட் பண்றாரு. ஸோ இதோட சஜஷன் என்ன அப்படின்னா, ஷார்ட் போம்ஸா இருக்கணும். அது வந்து 1 to 2 hours ரீட் பண்றதா இருக்கணும். 1 சிட்டிங்ல ரீட் பண்ற மாதிரியான போம்ஸா இருக்கணும். அப்புறம் he talks about the elevation and didacticism. ஸோ அதெல்லாம் வந்து இந்த poetic principle இங்க சொல்றாரு. ஸோ இதெல்லாமே எட்கர் அலன் போவோட வெரி இம்பார்ட்டன்ட் works to study. Then Ralph Waldo Emerson, as I already told you, Emerson பத்தி நம்ம ஆல்ரெடி நிறையவே படிச்சிருக்கோம். ஒரு டீடைல்டு செஷன்ஸ் 2-3 செஷன்ஸ் இருக்கு எமோஷனோட எஸ்ஏஸ் பத்தி மட்டும். புக்ல கூட இருக்கும்னு நினைக்கிறேன். யூ கேன் ஜஸ்ட் ஃபாலோ இட் அப். எமோஷன் பார்க்கும்போது இஸ் அ டவரிங் ஃபிகர் இன் அமெரிக்கன் டிரான்சென்டென்டலிசம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எமோஷன்னா நீங்க எப்படி எமோஷன் தோறுலாம் எப்படி நீங்க வால்ட் பண்ண எப்படி படிக்கணும்னா, அதர் தேன் ஜஸ்ட் தே கான்ட்ரிபியூட்டட் டு லிட்ரேச்சர், யூ ஹாவ் டு ஸ்டடி தெம் ஆன் டிரான்சென்டென்டலிஸ்ட் பெர்ஸ்பெக்டிவ். ஏன்னா அப்படிதான் நெட் எக்ஸாம்ஸ்ல கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ அதனால அந்த மாதிரி பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க பாருங்க. ஸோ இவர் வந்து என்ன பண்றாருன்னா, இண்டிவிஜுவலிசம் அண்ட் செல்ஃப் ரிலையன்ஸ் இது ரெண்டையும் ரொம்ப டீட்டெயிலாக கான்சென்ட்ரேட் பண்றாரு. எமோஷன் இவரோட எல்லா எஸ்ஏஸ்லயுமே முக்கியமா எமோஷன் இஸ் நோன் ஃபார் இஸ் எஸ்ஏஸ். 2 சீரீஸ் ஆஃப் எஸ்ஏஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் சீரீஸ், செகண்ட் சீரீஸ் ரெண்டுலேயுமே 10 எஸ்ஏஸ் இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க, 10 எஸ்ஏஸ் ஈச். ஃபர்ஸ்ட் சீரீஸ், செகண்ட் சீரீஸ். அப்புறம் நேச்சர்னு சொல்லி ஒரு டெடிகேட்டட் எஸ்ஏ கலெக்ஷனும் இருக்கு. ஸோ இதுல எல்லாமே இவர் என்ன மெயினாக கான்சென்ட்ரேட் பண்றாரு அப்படின்னா, இண்டிவிஜுவலிசம் அண்ட் செல்ஃப் ரிலையன்ஸ். இந்த இண்டிவிஜுவலிசம் செல்ஃப் ரிலையன்ஸ் அப்படின்றது தான் டிரான்சென்டென்டலிசம். ரைட், இட்ஸ் வெரி சிம்பிள் டு அண்டர்ஸ்டாண்ட். தென் அந்த நேச்சருக்கும் ஒரு செல்ஃபுக்கும் உள்ள அந்த ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் இருக்கு இல்லையா, அதையும் இவர் வந்து எம்பசைஸ் பண்றாரு. ரைட், ஜஸ்ட் ரிமெம்பர் தட் there is a connection between nature and spirituality. So the spiritual connection with nature for every individual is what transcendentalism. So இதுதான் அவர் வந்து முக்கியமா கான்சென்ட்ரேட் பண்றாரு. இந்த செல்ஃப் ரிலையன்ஸ் அப்படின்னு சொல்றதுனால இவர் வந்து செல்ஃபிஷ்னஸ் பத்தி பேசுறது கிடையாது. ரைட், இவர் வந்து ரொம்ப வெரி ஸ்ட்ராங் advocate for social justice. He is not talking about selfishness, but self-reliant. That is something different, right? ஸோ அதுக்காக தான் ஒரு செல்ஃப் ரிலையன்ஸ்னு ஒரு டெடிகேட்டட் எஸ்ஏவையே இங்கே இந்த ஃபர்ஸ்ட் சீரீஸ்ல கொடுக்குறாரு. அப்புறம் நேச்சர்னு இன்னொரு எஸ்ஏ இருக்கு. ரைட், அப்புறம் ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எஸ்ஏன்னு பார்த்தோம்னா நம்ம யூஜில எல்லாம் படிச்சிருப்போம்ல, பிபிஏ படிக்கும்போது தி அமெரிக்கன் ஸ்காலர். ரைட், அதெல்லாம் ரொம்ப முக்கியமான எஸ்ஏ. ரைட், இதெல்லாம் நீங்க முக்கியமா கான்சென்ட்ரேட் பண்ணிக்கணும். எஸ்ஏஸ்ன்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் சீரீஸ்ல 2 செட் ஆஃப் எஸ்ஏஸ், ஃபர்ஸ்ட் சீரீஸ், செகண்ட் சீரீஸ்ன்னு பார்க்குறோம். அதில் ஃபர்ஸ்ட் சீரீஸ்ல 10 எஸ்ஏஸ் இருக்கு. 1841 பப்ளிஷ் ஆனது 10 எஸ்ஏஸ் இருக்கு. அதில் நிறைய டிரான்சென்டென்டல் ஐடியாஸை இன்ட்ரடியூஸ் பண்றாரு. ரைட், அந்த கோர் ஐடியாஸ் ஆஃப் டிரான்சென்டென்டலிசம் எல்லாமே இந்த ஃபர்ஸ்ட் சீரீஸ் ஆஃப் எஸ்ஏஸ்ல தான் வந்துச்சு. அதில் முக்கியமான எஸ்ஏஸ்ன்னு பார்த்தோம்னா நேச்சர், செல்ஃப் ரிலையன்ஸ், அதெல்லாம் ரொம்ப முக்கியமான எஸ்ஏஸ். யூ கேன் ஜஸ்ட் லிஸ்ட் இட் அவுட். என்னென்ன எஸ்ஏஸ் ஃபர்ஸ்ட் சீரீஸ்ல இருக்கு, என்னென்ன எஸ்ஏஸ் செகண்ட் சீரீஸ்ல இருக்குன்னு லிஸ்ட் அவுட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த குரோனாலஜிக்கல் ஆர்டரை அரேஞ்ச் பண்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். செகண்ட் சீரீஸ்லையும் 1844 வந்தது செகண்ட் சீரீஸ். அதுலேயும் 10 எஸ்ஏஸ் இருக்கு. அதில் முக்கியமான எஸ்ஏஸ்ன்னு பார்த்தோம்னா தி போயட், அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ், இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான எஸ்ஏஸ். பாலிடிக்ஸ் பற்றி இங்கே நிறைய பேசுறாரு, கேரக்டர்ஸ் பற்றி நிறைய பேசுறாரு. ரைட், இதெல்லாம் வந்து இவரோட செகண்ட் சீரீஸ்ல உள்ள முக்கியமான எஸ்ஏஸ். தென் இந்த அங்கே நான் இதில் ஸ்லைடில் கொடுத்துருக்கேன்ல நேச்சர்னு சொல்லி ஒரு இட்ஸ் அ டெடிகேட்டட் புக். டிரான்சென்டென்டலிசம், அமெரிக்கன் டிரான்சென்டென்டலிசமோட ஃபவுண்டேஷனல் ஒர்க்குன்னு என்னன்னு கேட்டோம்னா தி நேச்சர் பை எமர்சன். 1836 வந்த ஒரு ஒர்க் இது. he talks about various elements here. இங்க வந்து இவரோட கோர் ஐடியா என்னன்னா, நேச்சர்ல உள்ள கோர் ஐடியா என்னன்னா, நேச்சர் தான் சோர்ஸ் ஆஃப் ட்ரூத்
சோர்ஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷன். நீங்க எங்கேயாவது போய் யாருக்காவது சோர்ஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷன், சோர்ஸ் ஆஃப் ட்ரூத் என்னன்னு சர்ச் பண்ணீங்கன்னா அது என்னவா இருக்கும்னா நேச்சர்னு சொல்றாரு. ஏன்னா நேச்சர்ல என்ன இருக்குன்னா there is a divine presence. According to Emerson, there is a divine presence in nature. அந்த டிவைன் பிரசன்ஸ் என்ன பண்ணும், ஒரு ட்ரூத்துக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனுக்கு சோர்ஸா அமையும் அப்படின்னு சொல்லி இந்த எஸ்ஏவை மூவ் பண்றாரு. ஸோ he also has given some of poems which are not much concentrated on analytic sense. ஸோ அதெல்லாம் நம்ம விட்டுடலாம். அதர் தேன் தட் இந்த ஃபர்ஸ்ட் சீரீஸ் செகண்ட் சீரீஸ்ல உள்ள அந்த 20 எஸ்ஏஸையும் ஒரு தடவை நீங்க அதோட மெயின் பாயிண்ட் என்ன, முக்கியமான அப்ஜெக்டிவ் என்னன்னு பாத்துக்கோங்க. அப்புறம் நீங்க கூகுள்லயே இம்பார்ட்டன்ட் கோட்ஸ் பை எமோஷன் கொடுத்தீங்கன்னா நிறைய கோட்ஸ் லிஸ்ட் அவுட் ஆகும். அந்த கோட்ஸ் எல்லாம் ஒரு தடவை ரீட் பண்ணிக்கோங்க. தட் மைட் ஹெல்ப் யூ ஃபார் அட்டெம்ப்டிங் சம் ஆஃப் தி கொஸ்டின்ஸ் ஃப்ரம் எமோஷன். ஏன்னா சில வேளை ஒரு கோட் கொடுத்து எந்த எஸ்ஏல இந்த கோட்டை சொன்னாரு அப்படின்னு சொல்லி கூட கேட்கலாம். அது இட் இஸ் ஈஸி டு ரிமெம்பர். நீங்க ஒரு தடவை ஒரு கிளான்ஸ் பண்ணீங்கனாலே ஒரு ஞாபகம் இருக்கும். தென் ஆஃப்டர் எமோஷன் தோரோ, ஹென்ரி டேவிட் தோரோ, இவரும் ஒரு முக்கியமான டிரான்செண்டன்டலிஸ்ட். அதர் தேன் தி அதர் டிரான்செண்டன்டலிஸ்ட், மற்றவங்கள மாதிரி இல்லாம ஹென்ரி டேவிட் தோரோ வந்து ஒரு ஸ்டெப் மேல போறாரு. இப்போ எமோஷனும் மற்றவங்க எல்லாருமே வந்து டிரான்செண்டன்டலிசமுக்கு ஒரு கோர் ஐடியா கொடுக்குறாங்க. அவங்க அதை ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி எங்கேயும் காமிக்கல. பட் ஹென்ரி டேவிட் தோரோ என்ன பண்றாருன்னா டிரான்செண்டன்டலிஸ்ட் ஐடியாவை ஃபாலோ பண்றாரு, ப்ராக்டிஸ் பண்றாரு. இஸ் அ நேச்சுரலிஸ்ட், ரைட்? மிட் 19th சென்ச்சுரியில இருந்த ஒரு நேச்சுரலிஸ்ட். இவரோட எஸ்ஏஸ் ஒர்க்ஸ் எல்லாமே இவரோட ஓன் எக்ஸ்பீரியன்சஸ் தான். அதனாலதான் ரொம்ப லீடிங் ஃபிகர், டிரான்செண்டன்டலிசம்ல ரொம்ப லீடிங் ஃபிகர்னு நம்ம பார்க்குறோம். இவரோட முக்கியமான செலிப்ரேட்டட் ஒர்க்னு பார்த்தோம்னா வால்டன் ஆர் லைஃப் இன் தி வுட்ஸ் 1854 வந்த ரொம்ப முக்கியமான ஒரு மாஸ்டர் பீஸ். ஸோ இந்த வால்டன் அப்படின்றது ஆக்சுவலி இட் இஸ் அ நேம் ஆஃப் அ பாண்ட் இன் அமெரிக்கா. மிசிசிபியில இருந்த ஒரு பாண்ட் தான், ஒரு மலம் மேல இருக்கக்கூடிய ஒரு ஹில்ல இருக்கக்கூடிய ஒரு பாண்ட் தான் அந்த வால்டன் அப்படின்றது. இந்த இடத்த எப்படி தேடி கண்டுபிடிச்சாரு அப்படின்றதுக்கு ஒரு பெரிய சேவியை டெடிகேட் பண்றாரு. அது செகண்ட் பார்ட், வால்டன்ல செகண்ட் பார்ட் இருக்கு. அந்த செகண்ட் பார்ட்டோட பேர் வந்து வேர் ஐ லிவ்ட் அண்ட் வாட் ஐ லிவ்ட் ஃபார் அப்படின்னு. பாரதிய யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜில் படிச்சவங்க யாராவது இருக்கீங்கன்னா நீங்க தேர்ட் இயர் இங்கிலீஷ்ல அமெரிக்கன் லிட்டரேச்சர்ல ஒரு எஸ்ஏவா படிச்சிருப்பீங்க, வேர் ஐ லிவ்ட் அண்ட் வாட் ஐ லிவ்ட் ஃபார் அப்படின்றது. அது வால்டன் புக்கோட செகண்ட் பார்ட், லைஃப் இன் தி வுட்ஸ். அது இன்னொரு நேம் அது. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு எஸ்ஏ. வால்டன்ல அவர் வந்து என்ன டிஸ்கஸ் பண்றாருன்னா, இவர் வால்டன்ல ஒரு கேபின் இவரா பில்ட் பண்ணிக்கிறாரு, ஒரு செல்ஃப் பில்ட் கேபின். அதுல 2 years 2 months and 2 days இருக்கிறாரு. ரிமெம்பர் தி நம்பர், 2 years 2 months and 2 days. இந்த ஏன் 222 செலக்ட் பண்ணாரு அப்படின்னா, ஒரு ஆர்டிஸ்டிக் எழுதுறதுக்கு நல்லா இருக்கும்ல, அதுக்காக அப்படி வச்சுக்கிட்டாரு. 2 years 2 days, 2 years 2 months and 2 days. 2 weeks கிடையாது, 2 days. இங்க வந்து அவர் செல்ஃப் பில்ட் கேபின்ல அவரே இருக்கிறார். இந்த இடத்துக்கு போறதுக்கு முன்னாடி நிறைய இடங்களை வாங்கறதான் ட்ரை பண்றாரு. ஒரு ஹாலோவெல் ஃபார்ம் எல்லாம் போய் பார்த்துட்டு வருவாரு. அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு ஃபார்மை வந்து விலைக்கு வாங்குற மாதிரி போயிடுவாரு. ஸோ இவர் வந்து ரொம்ப காமிக்கா இருக்கும். அந்த வேர் ஐ லிவ்ட் அண்ட் வாட் ஐ லிவ்ட் ஃபார்ல எல்லாம் படிக்கும்போது அவரை ஒரு ரியல் எஸ்டேட் புரோக்கர்னு சொல்லிக்கிறாரு. அந்த அளவுக்கு தெரிஞ்சிச்சான். ஏன்னா வால்டன் அந்த ஏரியாவை சுத்தி இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டர் சரௌண்டிங்ல உள்ள எல்லா இடத்தோட விலையும் தெரியும், எல்லா இடத்தோட அளவும் தெரியும் அவருக்கு. அந்த அளவுக்கு எல்லாத்தையும் சுத்தி பார்த்துட்டாரு. கடைசியில எதையுமே அவர் என்ன நினைக்கிறாருன்னா, அதுல சில கோட் சொல்லுவார், லிவ் ஃப்ரீ அண்ட் அன்கமிட்டட்னு சொல்லுவார். லிவ் ஃப்ரீ அண்ட் அன்கமிட்டட் அப்படின்னு. எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாத்தீங்கன்னா. when you have no commitments in life you can live free, but what we make is we make commitments and make our life more complicated. காம்ப்ளிகேஷன் எங்க கிரியேட் ஆகும்னா கமிட்மெண்ட்ஸ்ல தான் கிரியேட் ஆகும், ரைட்? அண்ட் there is to be so many quotes like learn to say no ன்னு சொல்லுவாங்க, ரைட்? don't say yes when you want to say no அப்படின்லாம் சொல்லுவாங்க. இது எல்லாமே தோருவோட கோர் ஐடியால இருந்து வர்ற கோட்ஸ் தான், ரைட்? when you say no to commitment, when you try to say no, right, and you are living without commitments. When there is no commitment you live free, right? Because commitments makes you to live a complicated life. ஸோ இந்த வால்டன்ல வந்து ரொம்ப முக்கியமா சொல்றது என்னன்னா live free and uncommitted அப்படின்னு சொல்லுவார். ஸோ அது மாதிரி என்ன நினைப்பாருன்னா, ஒரு ஃபார்ம்ஸ் எல்லாம் விலைக்கு வாங்கிட்டா அந்த ஃபார்மை நம்ம டேக் கேர் பண்ணிக்கணும். அந்த மரம் செடி எல்லாம் இருக்கும், அதெல்லாம் நம்ம வந்து பார்த்துக்கணும், அது தண்ணி ஊற்றணும், நிறைய வேலையெல்லாம் இருக்குல்ல, அந்த ஃபார்ம் எல்லாம் கிளீன் பண்ணி வைக்கணும். ஸோ ஹி இஸ் பிகமிங் கமிட்டட்.
அந்த கமிட்மெண்ட் கூட அவர் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. அதனால என்ன பண்றாருன்னா, வால்டன் மாதிரி ஒரு நேச்சுரலா இருக்கக்கூடிய ஒரு பாண்ட்ல போய் அங்க அந்த கேபின் ரொம்ப காமெடியா இருக்கும். அந்த கேபின் எப்படி இருக்கணும்னா, கேபின் எப்படி இருக்கும்னா, இந்த விண்டோஸ்லாம் இருக்காது. ரொம்ப ஓப்பனா இருக்கும். சும்மா மழை பெஞ்சா நனையாம இருக்கிற மாதிரி ஒரு ஒரு கேபின் பில்ட் பண்ணிக்கிறாரு. அங்க 2 இயர்ஸ் இருந்திருக்காரு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் அந்த வால்டன் அப்படின்ற எஸ்ஏல அவர் ஷேர் பண்றாரு. ஸோ திஸ் எஸ்ஏ வால்டன் இட்ஸ் அ வெரி லாங் நரேட்டிவ் புக். இது வந்து எப்படி இதுல என்னெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுதுன்னா, செல்ஃப் ரிலையன்ஸ், என்விரான்மெண்டலிசம், அப்புறம் அந்த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சிம்பிள் லிவிங். நிறைய கோட்ஸ் எல்லாம் சொல்லுவார். நிறைய சைனீஸ் ஸ்காலர்ஸ் எல்லாம் அவர் ரெஃபர் பண்ணுவார். இந்த மாதிரி நிறைய கோட்ஸ் எல்லாம் கூட இங்க சொல்லுவார். அப்புறம் அதர் இம்பார்ட்டன்ட் ஒர்க்கு சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் 1849ல வந்த ஒர்க்கு. இந்த புக்குக்கு வந்து ஒரு வேற டைட்டில் ஒன்று இருக்கு. த ஒரிஜினல் டைட்டில் ஆஃப் சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் வாஸ் ரினைசன்ஸ் டு சிவில் கவர்மெண்ட். ஐ டைப் தட் இன் சாட் பாக்ஸ், நோட் பண்ணிக்கோங்க. சாரி, நாட் ரினைசன்ஸ், ஐம் சாரி, ரெசிஸ்டன்ஸ் டு சிவில் கவர்மெண்ட். சிவில் டிஸ்ஒபீடியன்ஸோட இன்னொரு டைட்டில், ஒரிஜினல் டைட்டில் வாஸ் ரெசிஸ்டன்ஸ் டு சிவில் கவர்மெண்ட். இது ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் எஸ்ஸே. என்ன ஆர்குமெண்ட், இல்லை சென்ட்ரல் ஆர்குமெண்ட் என்ன அப்படின்னா, ரைட் டு டிஸ்ஒபே அன்ஜஸ்ட் லாஸ். எல்லா சிட்டிசன்ஸ்க்கும் ஒரு ரைட் இருக்கு. என்ன ரைட் இருக்கு? எப்போது அன்ஜஸ்ட் லாஸ்ன்னு ஒன்று வருது அப்படின்னா, லாஸ் ஆர் நாட் ஜஸ்டிஃபைட், ஜஸ்டிஸான லா இல்லை அப்படின்னா, அதுக்கு டிஸ்ஒபே பண்றதும் ஒரு காமன் ரைட் அப்படின்னு இங்க வந்து இவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு, டீடைல் எக்ஸ்பிளனேஷன். இதை எதுல இருந்து இன்ஸ்பயர் ஆகி இந்த சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் கொடுக்குறாருன்னா, மெக்சிகன் அமெரிக்கன் வார் நடந்த டைம்ல நிறைய பேர் வந்து ஸ்லேவரிக்கு அப்போசிஷனா அவங்க குரல் கொடுத்தாங்க. லேட்டர் இதுக்கப்புறம் தான் அமெரிக்கன் அந்த அந்த ஸ்லேவரியோட கம்ப்ளீட் டெமாலிஷன் எல்லாமே அதுக்கப்புறம் தான் வந்துச்சு. பட் இந்த அமெரிக்கன் மெக்சிகன் வார் டைம்ல நிறைய பேர் ஸ்லேவரிக்கு அப்போசிஷனா வாய்ஸ் கொடுத்தாங்க. ஸோ அந்த அப்போசிஷன்ல இன்ஸ்பயர் ஆகி தான் இவர் இந்த சிவில் டிஸ்ஒபீடியன்ஸை கொடுத்தாரு. இவரோட கோர் ஆர்குமெண்ட், ஆஸ் ஐ டோல்ட் யூ, ரைட் டு டிஸ்ஒபே அன்ஜஸ்ட் லாஸ். ஸோ இதெல்லாமே ஹென்ரி டேவிட் தோரோவோட முக்கியமான கான்ட்ரிபியூஷன். இது எல்லாமே டிரான்செண்டரலிசமை எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய, அதாவது டீட்டெயில் பண்ணக்கூடிய ஒர்க்ஸ். ரைட், இங்க என்ன சொல்றாரு? எம்பசைசஸ் ஆன் செல்ஃப் இன்ஸ்டிடியூஷன், இண்டிவிஜுவலிசம், and then deep concern or connection with nature, then environmentalism. ரைட், இதெல்லாமே இந்த மாதிரி சிம்பிள் வேல்யூஸை சொல்லி கொடுக்குற ஒரு ஒர்க்ஸ். ரைட், யா யா தென் வால்ட் விட்மன், ஹென்ரி டேவிட் தோருக்கு அப்புறம் வால்ட் விட்மன் பார்க்கணும். வால்ட் விட்மனோட லிட்டரரி கான்ட்ரிபியூஷன் பார்த்தோன்னா இனாமஸ், ரொம்ப லார்ஜ், பயங்கரமான ஒரு லிட்டரரி கான்ட்ரிபியூஷன் அவர்கிட்ட இருக்கு வால்ட் விட்மன். ஆனால் நம்ம டிரான்செண்டன்டலிஸ்டா பார்த்தோம்னா, இவரும் நிறைய இண்டிவிஜுவலிசம் பத்தி பேசியிருக்காரு. இவரோட பொயட்ரி நிறைய வந்து டெமோக்ரஸி பத்தி பேசும், ஈக்குவாலிட்டி பத்தி பேசும், இண்டிவிஜுவாலிட்டி பத்தி பேசும். ரைட், அண்ட் யூ வில் ஆல்சோ டாக்ஸ் அபவுட் தி பவுண்ட்லெஸ் பொட்டன்ஷியல் ஆஃப் தி இண்டிவிஜுவல். அதெல்லாம் வந்து நிறைய பேசுவார். இவர் வந்து இவரோட ஸ்டைல், ரைட்டிங் ஸ்டைல்னு பார்த்தோம்னா ஓரளவுக்கு ட்ரெடிஷ்னல் யூரோப்பியன் ஸ்டைலில் தான் இருக்கும். ஆனால் த ட்ரூ அமெரிக்கன் வாய்ஸ் அப்படின்னா வால்ட் விட்மனை சொல்லலாம். பிகாஸ் மோஸ்ட்லி வால்ட் விட்மன்ஸ் poems concentrate on common man, common women, right, and beauty, dignity in everyday life. அதெல்லாம் வந்து ரொம்ப சொல்லுவார். அண்ட் வி கால் him as the father of free verse. ஃபாதர் ஆஃப் ஃப்ரீ வேர்ஸ் அப்படின்னா வால்ட் விட்மன் சொல்லணும். வால்ட் விட்மன் வாஸ் கால்ட் அஸ் தி ஃபாதர் ஆஃப் ஃப்ரீ வேர்ஸ். இவர் வந்து இவரோட ரிதம் ஃபார்ம் எல்லாம் வந்து ரொம்ப இன்னோவேட்டிவ், பயங்கர இன்னோவேட்டிவ். இந்த ட்ரெடிஷ்னல் மீட்டர்ஸ், இந்த ட்ரெடிஷ்னல் ரைம் ஸ்கீம்லாம் அவர் ஃபாலோ பண்ணவே மாட்டார். ரொம்ப நேச்சுரலாக இருக்கும், ரொம்ப ரொம்ப ஒரு கான்வர்சேஷனல் ஸ்டைலில் அவரோட போம்ஸ் இருக்கும். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா பேசேஜ் டு இந்தியா. பேசேஜ் டு இந்தியா இன்னொரு ஒர்க் இருக்கு, அது யாரோடது? வெரி குட், அது வந்து நாவல். இது இங்கே பேசேஜ் டு இந்தியான்றது இன்னொரு ஒர்க் வந்து வால்ட் விட்மனோட ஒரு போம், ஒரு லாங் போம், ஒரு 300 லைன்ஸ் இருக்கும், ஒரு பெரிய போம். இந்தியான்றது அங்க வந்து இந்தியா கண்ட்ரி கிடையாது, அவர் வந்து ஏசியாவை தான், ஏசியன் கண்ட்ரிஸை தான் இந்தியான்னு சொல்லி மீன் பண்ணுவார். ஓகே, அது எல்லாமே கூட ஒரு ட்ரெடிஷ்னல் ரைம் ஸ்கீம், ட்ரெடிஷ்னல் மீட்டர்லாம் அதில் கிடையாது. ரொம்ப ரொம்ப கான்வர்சேஷனல் ஸ்டைலில் இருக்கும்.
தென் இவரோட முக்கியமான கான்ட்ரிபியூஷன் பார்த்தோம்னா லீவ்ஸ் ஆஃப் கிராஸ். இது வந்து ஒரு கலெக்ஷன் ஆஃப் போம்ஸ். 1855ல வந்த ஒரு போம் கலெக்ஷன் லீவ்ஸ் ஆஃப் கிராஸ் இருக்குது. இதுதான் விட்மனோட மேக்னம் ஆப்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். இதை வந்து நிறைய தடவை ரிவைஸ் பண்ணி பப்ளிஷ் பண்ணாரு. சில சாங்ஸை எடுத்துட்டாரு, ரிமூவ் பண்ணாரு, சில சாங்ஸ் ஆட் பண்ணாரு. இது ஃபுல் ஆஃப் செலிப்ரேஷன் ஆஃப் லைஃப், நேச்சர், லவ், ரைட், சம் லைக் ஹியூமன் பாடி, எல்லா பத்தியும் செலிப்ரேஷன் இருக்கும் இந்த போம்ஸ்ல, இந்த கலெக்ஷன் ஆஃப் போம்ஸ்ல. ரொம்ப மோஸ்ட் ஃபேமஸ் போம்ஸ்ன்னு பார்த்தோம்னா சாங் ஆஃப் மை செல்ஃப், தென் ஓ கேப்டன் மை கேப்டன். ஓ கேப்டன் மை கேப்டன் ஒரு எலிஜின்னு படிப்போம்ல, அப்ரஹாம் லிங்கனோட டெத்துக்காக அவர் எழுதினாருன்னு சொல்லி படிப்போம். கேப்டன்றது அப்ரஹாம் லிங்கன்னு சொல்லுவாருன்னு சொல்லுவோம். இது எல்லாமே லீவ்ஸ் ஆஃப் கிராஸ்ல வந்த போம்ஸ். வால்ட் விட்மனோட முக்கியமான போம்ஸ் எல்லாமே இந்த லீவ்ஸ் ஆஃப் கிராஸ்ல வந்த போம்ஸ். அதுதான் தி அதர் இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸ் ஆஃப் வால்ட் விட்மன் பார்த்தோம்னா ட்ரம் ட்ராப்ஸ் அப்படின்னு ஒரு கலெக்ஷன் 1865ல வந்தது. இதுவும் அமெரிக்கன் சிவில் வார் டைம்ல வால்ட் விட்மனோட ஓன் எக்ஸ்பீரியன்சஸை இந்த கலெக்ஷன்ல எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்பாரு. இவரோட காம்ரேட்ஷிப் ஆஃப் வார், ஹாரர்ஸ் ஆஃப் வார், ரெண்டையுமே இந்த ட்ரம் டேப்ஸ் அப்படின்ற கலெக்ஷன் ஆஃப் போம்ஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. தென் 1856ல அப்படியே 1865, 56 அப்படியே ரிவர்ஸ் பண்ணிப்பாங்க. முன்னாடி கிராசிங் ப்ரூக்லின் ஃபெரி அப்படின்னு சொல்லி ஒரு போம், ஒரு இண்டிவிஜுவல் போம். இந்த போம்ல வந்து எவ்ரிடே லைஃப் அதோட செலிப்ரேஷன். இதுல வந்து இந்த கிராசிங் ப்ரூக்லின் ஃபெரின்ற போம்ல எந்த அளவுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் அப்படின்னா, நார்மல் லைஃபை எப்படி எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு, த வண்டர்ஃபுல் செலிப்ரேஷன் ஆஃப் நார்மல் டே, எவ்ரிடே லைஃப். அதுதான் அந்த போம் கிராசிங் ப்ரூக்லின் ஃபெரின்றதுல. இங்க ஃபெரின்றது ஒரு மெட்டஃபர், ஒரு ஹியூமன் ஜேர்னியோட மெட்டஃபர் தான் ஃபெரி, நாட் ரியல் ஃபெரி, ரைட். ஸோ இது எல்லாமே வால்ட் விட்மனோட முக்கியமான ஒர்க்ஸ். நான் முன்னாடி சொன்ன மாதிரி லீவ்ஸ் ஆஃப் கிராஸ் வந்து ஒரு மேக்னம் ஆப்ஸ். தென் அவர் வந்து நிறைய ஃப்ரீ வேர்ஸ் தான் பயன்படுத்தியிருக்காரு. தட்ஸ் வை வி கால் ஹிம் ஆஸ் தி ஃபாதர் ஆஃப் ஃப்ரீ வேர்ஸ். தீம்ஸ்ன்னு பார்த்தோம்னா நான் சொன்ன மாதிரி ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் லைஃப்ஸ் ஆர் செலிப்ரேட்டட். ஸோ இந்த லைஃப் செலிப்ரேஷன் ஆஸ்பெக்ட்ல வரும்போது தான் நம்ம வால்ட் விட்மனை டிரான்செண்டென்டலிஸ்டாக எடுத்துக்கிறோம், ரைட். அண்ட் ஹி ஆல்சோ டாக்ஸ் அபவுட் மெனி பாயிண்ட் லைக் நேச்சர், லவ், ஹியூமன் பாடி, மார்டாலிட்டி, நிறைய பற்றி பேசுகிறாரு. இது எல்லாமே வால்ட் விட்மனோட இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸ். ஃபேமஸ் போம்ஸ் நான் முன்னாடி சொல்லிட்டேன்ல, நான் அந்த மாதிரி சில சாங்ஸ் ஆஃப் மை செல்ஃப், ஓ கேப்டன் மை கேப்டன், தென் ஐசிங் தி பாடி எலக்ட்ரிக், அதெல்லாம் வந்து முக்கியமான போம்ஸ் இந்த. தென் எஸ்ஏஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அவருக்கு ரெண்டு முக்கியமான எஸ்ஏஸ் நம்ம பார்க்கணும். ஒன்று வந்து த ப்ரிஃபேஸ் டு லீவ்ஸ் ஆஃப் கிராஸ், அதோட ஃபர்ஸ்ட் எடிஷன்ல ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தாரு. லீவ்ஸ் ஆஃப் கிராஸ்க்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தாரு. இது ஒரு முக்கியமான எஸ்ஏ. நீங்க வந்து இது எப்படி பார்க்கலாம்னா ஒரு லிட்டரரி கிரிட்டிசிசம் கூட பார்க்கலாம், கிரிட்டிக்கல் எஸ்ஏன்னு கூட பார்க்கலாம். ஏன்னா இதுல வந்து என்ன அவுட்லைன் பண்றாரு அப்படின்னா, அந்த பொயட்டிக் பிலாசபின்னு ஒன்று இருக்கும் இல்லையா, why he has chosen those subjects for his poem, அதெல்லாம் ஜஸ்டிஃபை பண்ணும்ல, அந்த பொயட்டிக் பிலாசபி அங்க சொல்றாரு. தென் he also talks about democracy, why democracy is important, how democracy should be அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அந்த ஓ கேப்டன் மை கேப்டன் மாதிரியான சிவில் வார் டைம் போம்ஸ் பத்தி இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது he had to talk about the championing democracy. Then he talks about individualism. Then he talks about the celebration of common man, celebration of everyday life. எல்லாமே இந்த poetic preface to leaves of grass என்ற இன்ட்ரோடக்ஷன்ல கொடுத்துடுறாரு. தென் இவர் வந்து ஏன் ஃப்ரீ வேர்ஸ் சூஸ் பண்ணாருன்றதுக்கான ரீசனும் சொல்றாரு. ஒரு ஃப்ரீ வேர்ஸ்க்கு டிஃபென்ஸ் கொடுக்குறாரு. ஹி டிஃபென்ஸ் ஃபார் தி யூஸ் ஆஃப் ஃப்ரீ வேர்ஸ் அண்ட் இஸ் ஃபோக்கஸ் ஆன் சென்சுவாலிட்டி, அதெல்லாம் வந்து இந்த ப்ரிஃபேஸ்ல சொல்றாரு. அப்புறம் டெமோக்ராட்டிக் விஸ்டாஸ்ன்னு சொல்லி ஒரு எஸ்ஏ 1871ல அமெரிக்கன் சிவில் வார்க்கு அப்புறம் இது எழுதுறாரு, இந்த எஸ்ஏ எழுதுறாரு. இந்த எஸ்ஏல வந்து அமெரிக்கன் டெமோக்ரஸியோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரிடிக்ஷன் கொடுக்குறாரு. டெமோக்ராட்டிக் விஸ்டாஸ் அப்படின்ற எஸ்ஏ 1871ல ஆஃப்டர் தி அமெரிக்கன் சிவில் வார் ஹி ரோட் திஸ் எஸ்ஏ அண்ட் ஹியர் ஹி டாக்ஸ் அபவுட் தி ஃபியூச்சர் ஆஃப் அமெரிக்கன் டெமோக்ரஸி. இங்க வந்து வார் அப்படின்றது அமெரிக்கன் சொசைட்டியோட வீக்னஸை தான் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்குன்னு சொல்றாரு. ஐ ரிப்பீட், he argues that war has exposed the weakness in American society. Particularly,
மெட்டீரியலிசம்னு ஒன்று இருக்கு இல்லையா, சோசியல் இன்இக்வாலிட்டி அண்ட் மெட்டீரியலிசம், இது 2 தான் வாருக்கான முக்கியமான காரணம்னு சொல்றாரு. இப்போ நீங்க இப்படியே இதை எங்க கொண்டு போய் அப்ளை பண்ணணும்னா டெனிசி வில்லியம்ஸோட பிளேஸோட நீங்க அப்ளை பண்ணி பார்க்கணும். ஏன்னா டெனிசி வில்லியம்ஸோட எல்லா பிளேஸுமே, ஆல் தி பிளேஸ் ஆஃப் டெனிசி வில்லியம்ஸ் இன்க்ளூடிங் கிளாஸ் மேனேஜர், எல்லாமே தேர் ஆல் ட்ரூ ப்ரொஜெக்ஷன் ஆஃப் மிடில் கிளாஸ் அமெரிக்கன் சொசைட்டி. டெனிசி வில்லியம்ஸ் தான் அமெரிக்கன் மிடில் கிளாஸ் அமெரிக்கன் சொசைட்டியை அப்படியே காமிச்சவர், கண்ணாடி மாதிரி மிரர் மாதிரி காமிச்சது டெனிசி வில்லியம்ஸ் தான். நீங்க அந்த பிளேஸை பார்க்கும்போது வால்ட் விட்மனோட இந்த பாயிண்ட் வந்து உங்களுக்கு ப்ரூவ் ஆகும். ஏன்னா இந்த மெட்டீரியலிசம் அண்ட் சோசியல் இன்இக்வாலிட்டி ஆஃப் தி மெஜாரிட்டி கிளாஸ், மெஜாரிட்டி கிளாஸ் போது மிடில் கிளாஸ், இவங்களோட மெட்டீரியலிஸ்டிக் வேல்யூ தான் வாருக்கான முக்கியமான காரணம், சிவில் வாருக்கான முக்கியமான காரணம். ஸோ அந்த வார் தான் அமெரிக்கன் சொசைட்டியோட வீக்னஸ்ன்னு சொல்லி இந்த எஸ்ஏல ஆர்கியூ பண்றாரு. அப்புறம் ஹியர் ஹி எம்பசைசஸ் த நீட் ஃபார் ஸ்பிரிச்சுவல் அண்ட் இன்க்ளூசிவ் டெமோக்ரஸி. அங்க வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் டெமோக்ரஸி, ரஜினிகாந்த் சொல்ற மாதிரி ஆன்மீக அரசியல், முதல்ல ஆன்மீக அரசியல்னு சொன்னது வால்ட் விட்மன் தான். ஸ்பிரிச்சுவல் டெமோக்ரஸி வேணும்னு சொல்றாரு, ஒரு இன்க்ளூசிவ் டெமோக்ரஸி இருக்கணும்னு சொல்றாரு. அந்த இன்க்ளூசிவ் டெமோக்ரஸி இருந்தாதான் எல்லா சிட்டிசன்ஸும் ஒரு பொட்டன்ஷியல் குரோத்தோட இருப்பாங்க, அதுதான் ஒரு ரைட் டெமோக்ரஸி அப்படின்னு அந்த டெமோக்ராட்டிக் விஸ்டாஸ்ல டீட்டெயிலா பேசுறாரு. ஸோ இது எல்லாமே வந்து வால்ட் விட்மனோட ஐடியாலஜிஸ். இவரை எப்படி டிரான்செண்டரலிசம் கான்ட்ரிபியூட் பண்ணார் அப்படின்னா, ஆஸ் ஐ செட் ஃபார் லீவ்ஸ் ஆஃப் கிராஸ் சொல்லும் போது நிறைய போம்ஸ் வந்து நேச்சருக்கு டெடிகேட் பண்ணியிருக்காரு, இண்டிவிஜுவலிசம் பத்தி நிறைய பேசுறாரு. நேச்சரை பத்தி பேசும்போது ஃபார் எக்ஸாம்பிள் சாங் ஆஃப் தி ஓப்பன் ரோடுன்னு சொல்லி ஒரு போம், அந்த போம்ல ஹியூமன் கண்டிஷன் பத்தி, அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஹியூமன் கண்டிஷன் பத்தி பேசுறாரு. ரைட், இட் இஸ் லைக் டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஹியூமன் கண்டிஷன். ஸோ அதெல்லாமே டிரான்செண்டென்டலிசம் எஃபெக்ட் தான். இண்டிவிஜுவலிசம் பத்தி பேசும்போது எக்ஸாம்பிளுக்கு சாங் ஆஃப் மை செல்ஃப் எடுத்துக்கலாம். சாங் ஆஃப் மை செல்ஃப்ல ஹி டாக்ஸ் அபவுட் தி இண்டிவிஜுவல் அண்ட் தி பொட்டன்ஷியல் ஆஃப் இண்டிவிஜுவல் வித்தின் ஈச் பர்சன், அதை பத்திலாம் பேசுறாரு. அங்க வந்து ஐ அப்படின்ற ப்ரொனவுன் அதை அடிக்கடி யூஸ் பண்ணுவாரு. அது இட் இஸ் அ சிம்பிள், ரைட், சிம்பிள் ஆஃப் செல்ஃப்ஹுட், செல்ஃப் ஐடென்டிட்டி. அதை எக்கோ பண்றதுக்காக ஐ அப்படின்ற பர்சனை பயன்படுத்துறாரு. அதெல்லாம் சாங் ஆஃப் மை செல்ஃப்ல நம்ம எக்ஸாம்பிளா பார்க்கணும். தென் டெமோக்ரஸி இன் இன்இக்வாலிட்டி, நிறைய போம்ஸ், ஓ கேப்டன் மை கேப்டன் மாதிரி நிறைய போம்ஸ்ல டெமோக்ரஸி பத்தி பேசுறாரு, ஈக்குவாலிட்டி பத்தி பேசுறாரு, சிவில் வார் பத்தி பேசுறாரு, மேன் அண்ட் மென், காமன் மென்னோட கிரீடி பத்தி பேசுறாரு. இதெல்லாமே டெமோக்ரஸி இன் இன்இக்வாலிட்டி. ஸோ when a writer talks about democracy, equality, individualism, nature, செல்ஃப், இதெல்லாம் பேசினாலே அவங்க எல்லாம் டிரான்செண்டென்டலிஸ்ட்னு பார்க்குறோம். ஸோ இதுதான் வால்ட் விட்மனுக்கும் டிரான்செண்டென்டலிசமுக்கும் உள்ள கனெக்ஷன். இஸ் நாட் ஓன்லி அ டிரான்செண்டென்டலிஸ்ட், இவர் வந்து ஒரு டைவர்ஸ்டு வேல நம்ம பார்க்கலாம். அவரோட ஃபார்ம்னு பார்த்தோம்னா முன்னாடியே சொன்ன மாதிரி he rejected traditional forms and meters and he wanted to use free verse, right, அதான் அவரோட இன்வென்ஷன். Then talks more about sensuality, right, he focuses on material world. இதெல்லாம் வந்து வால்ட் விட்மனோட other important elements. So after Walt Whitman, Henry James ஒரு அமெரிக்கன் பார்ன் பிரிட்டிஷ் நாவலிஸ்ட். நீங்க பிரிட்டிஷ் ரைட்டிங்ல இவரை படிச்சிருப்பீங்க, பட் ஸ்டில் இவரை அமெரிக்கன் ரைட்டராகவே நம்ம பார்ப்போம். ஏன்னா சில கொஸ்டின்ஸ்ல வந்து அமெரிக்கன் ரைட்டிங்ஸ் கொடுக்கும்போது ஹென்ரி ஜேம்ஸோட ஒர்க்கிங் இடையில கொடுத்துட்றாங்க, and that makes a confusion, and that's why I wanted to add Henry James into American list. இவர் வந்து ஒரு எஸ்ஏயிஸ்ட், நாவலிஸ்ட், லிட்டரரி கிரிட்டிக், ரைட், ஒரு மாடர்னிஸ்ட் லிட்ரேச்சரோட இம்பார்ட்டன்ட் ஃபிகர். இவரோட பெஸ்ட் நோன் ஒர்க்ஸ் பார்த்தோம்னா எல்லாமே சைக்காலஜிக்கலி காம்ப்ளெக்ஸ் நாவல்ஸாக இருக்கும். கல்ச்சுரல் கிளாஷ் இருக்கும், சோசியல் கிளாஷ் இருக்கும், அமெரிக்கன் யூரோப்பியன் ஐடியாலஜிஸ்ல எல்லாமே இதுல மிக்ஸ் ஆகிருக்கும் ஹென்ரி ஜேம்ஸோட ஒர்க்ஸ்ல. இவரோட இன் வாட் இஸ் மாஸ்டர்ட் அப்படின்னு கேட்டா சைக்காலஜிக்கல் ரியலிசம்ல இஸ் மாஸ்டர், ரைட், இஸ் மாஸ்டர் ஆஃப் சைக்காலஜிக்கல் ரியலிசம். இவரோட கேரக்டர்ஸ் எல்லாமே ஒரு இன்னர் மோட்டிவோட இருக்கும், ஒரு 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 நியூஆன்ஸ்ட் எக்ஸ்ப்ளோரேஷன் இருக்கும் அதுல, ரைட். மோஸ்ட் ஆஃப் ஹிஸ் ஒர்க்ஸ் வந்து தேர்ட் பர்சன் நரேட்டிவ்ல தான் இருக்கும். ஏன்னா நீங்க எல்லா சைக்காலஜிக்கல் நரேஷன் பார்த்தீங்கன்னா தேர்ட் பர்சன் நரேட்டிவ்ல தான் இருக்கும், வேர் ஹிஸ் கேரக்டர்ஸ் வில் இன்வால்வ் இன்டு
சென்ஸ் ஆஃப் இன்டிமசி, சஸ்பென்ஸ் நிறைய இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஒரு ரைட்டர். முக்கியமான ரைட்டிங்ஸ் பார்த்தோம்னா தி போர்ட்ரேட் ஆஃப் அ லேடி 1881 பப்ளிஷ் ஆன ஒர்க், தி அம்பாசடர்ஸ், இதெல்லாமே நான் முன்னாடி சொன்ன எல்லா தீம்ஸையுமே எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரியான ஒர்க்ஸ். தென் ஹென்ரி ஜேம்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ்னு பார்த்தோம்னா இவரோட நரேட்டிவ் டெக்னிக் தான். முன்னாடி சொன்ன மாதிரி சைக்கலாஜிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ். போர்ட்ரேட் ஆஃப் அ லேடி 1881 பப்ளிஷ் ஆன நாவல் அது. அதில் வந்து ஹூஸ் அ மெயின் ப்ரொட்டாகனிஸ்ட், இம்பார்ட்டன்ட் கேரக்டர் இது டிஸ்கஸ் பண்ணலையா? எஸ், இசபெல் ஆர்ச்சர், ரைட்? இசபெல் ஆர்ச்சர், அமெரிக்கன் யங் விமன். அவங்களோட நெகட்டிவ் எப்படி சொல்றது, சாரி, அந்த சோசியல் காம்ப்ளெக்சிட்டிஸ்னு இருக்கும் இல்லையா, அந்த யூரோப்பியன் சொசைட்டியோட சோசியல் காம்ப்ளெக்சிட்டிஸ் அதெல்லாமே இந்த ஒர்க்ல கொடுத்துருப்பாரு. இது வந்து ஒரு கம்மிங் ஆஃப் ஏஜ் ஸ்டோரி. இதில் வந்து த்ரூ அவுட் தி நாவல் யூ கேன் ஃபைண்ட் இன்னசென்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ், லிமிடேஷன்ஸ் ஆஃப் ஃப்ரீடம், இதெல்லாம் நம்ம பார்க்க முடியும் போர்ட்ரேட் ஆஃப் அ லேடியில். தென் அம்பாசடர்ஸ் 1903 வந்து ஒரு ஒர்க். இதில் வந்து ஒரு லாம்பர்ட் ஸ்ட்ரெச்சர் அப்படின்னு சொல்லி, சாரி ஸ்ட்ரீத்தர், லாம்பர்ட் ஸ்ட்ரீத்தர்னு சொல்லி ஒரு மிடில் ஏஜ் அமெரிக்கன். அவர் வந்து யூரோப் போயிடுவார். எதுக்காக போறாருன்னா இவரோட ஃபியான்சியோட சன்னை கூட்டிட்டு வரதுக்காண்டி போறாரு, ரைட்? ஹி சென்ட் டு யூரோப் டு ரீட்ரைவ் சன் ஆஃப் ஹிஸ் ஃபியான்சி. ஸோ அதான் அந்த நாவலோட எக்ஸ்ப்ளோரேஷன். ஸோ இங்கேருந்து ஒரு பியூர் அமெரிக்கன் யூரோப் போயிட்டு வரும்போது அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னெல்லாம் இருக்கும், அந்த ஏஜிங், ஆப்பர்ச்சுனிட்டிஸ், லாஸ் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அப்புறம் கல்ச்சுரல் டிஃபரன்சஸ் பிட்வீன் அமெரிக்கா அண்ட் யூரோப், இதெல்லாம் வந்து இது அம்பாசடர்ஸ்ல சொல்லியிருப்பார். தென் தி டர்ன் ஆஃப் தி ஸ்டியூ, இது வந்து ஒரு நாவலா, ஒரு கோத்திக் கோ ஸ்டோரி, ரைட்? ஒரு சில்ட்ரன் ஸ்டோரி மாதிரி வச்சுக்கோங்க. 2 சில்ட்ரன், இதுலேயுமே சில்ட்ரனாக இருப்பாங்க கேரக்டர்ஸாக. 2 பசங்க இருப்பாங்க. அவங்களோட அட்டெண்டன்ஸ் மூலமாக அவங்களுக்கு அந்த கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் அந்த நாவலில் டிஸ்கஸ் பண்ணியிருப்பார். தென் டெய்சி மில்லர், அனதர் நாவலா, 1879 பப்ளிஷ் ஆன ஒரு நாவலா டெய்சி மில்லர். இது ஒரு அமெரிக்கன் கேர்ள் பற்றின ஒரு ஸ்டோரி. ஒரு அமெரிக்கன் கேர்ள் அங்கேருந்து ட்ராவல் பண்ணி யூரோப் போயிட்டு திரும்ப வராங்க. அங்கே அவங்க ஃபேஸ் பண்ண கிளாஸஸ், கல்ச்சுரல் கிளாஸஸ், அவங்களோட இன்னசென்ஸ், ரைட்? மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கூட இந்த நாவலால் பார்க்க முடியும் டெய்சி மில்லர்ல. ஸோ ஓவராலாக பார்த்தோம்னா ஹென்ரி ஜேம்ஸோட நாவல்ஸ் எல்லாமே ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கும். நீங்கள் ஹென்ரி ஜேம்ஸ் எப்படி பார்க்கணும்னா அவரோட ஒர்க்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணிக்கோங்க, முக்கியமான கேரக்டர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க, பப்ளிகேஷன் இயர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க, அதுவே போதும், ரைட்? மேட்ச் பண்ணுறது. ஸோ அதர் தேன் தீஸ் ரைட்டர்ஸ் ஸோ ஃபார் வி ஹவ் டிஸ்கஸ்ட், வேற முக்கியமான ரைட்டர்ஸ்ன்னு பார்க்கணும்னா நத்தானியல் ஹாத்ரோன். நான் உங்களுக்கு சில ரைட்டர்ஸ் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். இது மட்டும் நீங்கள் கொஞ்சம் எல்லா ரைட்டர்ஸும் நீங்கள் பாருங்க. அதர் தேன் தட் இவங்களை கொஞ்சம் மோஸ்டா கான்சென்ட்ரேட் பண்ணிக்கணும். நத்தானியல் ஹாத்ரோன், ரைட், இஸ் a very key figure in American Renaissance and also in the romantic age, American romanticism. நத்தானியல் ஹாத்ரோனோட முக்கியமான ஒர்க்ஸ்ன்னு பார்த்தோம்னா அது ஸ்கார்லெட் லெட்டர் 1850 பப்ளிஷ் ஆன ஒரு ஒர்க். இதுல வந்து அடல்ட்ரி, சின், அப்புறம் சோசியல் ஹிப்போக்ரசி அதெல்லாம் பத்தி பேசியிருப்பாங்க. தென் அமெரிக்காவோட பியூரிட்டன் ஐடியாலஜி பத்தியும் பேசியிருப்பாங்க. இது ரொம்ப முக்கியம். அந்த பியூரிட்டன் நியூ இங்கிலாந்து அதையும் அவங்க வந்து ரொம்ப டீட்டெயில் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் வந்து தி ஹவுஸ் ஆஃப் 7 கேபிள்ஸ் 1851 வந்த இன்னொரு நாவல். இது ஒரு கோத்திக் நாவல். இங்கேயும் வந்து சின், கில்ட் எல்லாம் பத்தி பேசியிருப்பாங்க. இதுவும் ஒரு பியூரிட்டன் ஃபேமிலி தான் அதில் முக்கியமான ரோல் பிளே பண்ணுவாங்க. இந்த ஹவுஸ் ஆஃப் 7 கேபிள்ஸ்ன்றதுல 1851 வந்து அனதர் நாவல். தென் வேற எமிலி டிக்கின்சன், ஒரு முக்கியமான வெரி ப்ராமினன்ட் ஃபிகர் இன் அமெரிக்கன் போயட்ரி. யூனோ எமிலி டிக்கின்சன் வந்துட்டு கொஞ்சம் கான்சியஸாக இருந்திருந்தாங்கன்னா அவங்க ரொம்ப வேற லெவலில் இருந்திருப்பாங்க. ஏன்னா அவங்க டெத்துக்கு அப்புறம் தான் அவங்களோட ரூம்ல வந்து நிறைய ஷார்ட் போம்ஸ் எல்லாம் எடுத்துதா சொல்றாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே போஸ்ட்மஸ் ஒர்க் தான். எமிலி டிக்கின்ஸோட லைஃப்ல அவங்க உயிரோடு இருந்தபோது பப்ளிஷ் பண்ண போம்ஸ்ன்னு பார்த்தா ரொம்ப ரொம்ப கம்மி. அண்ட் ரொம்ப ஒரு பவுண்டரிட் லைஃப் ஸ்டைல், ரைட்? ஒரு க்ளோஸ்டு சர்க்கிள்லேயே வாழ்ந்தவங்க எமிலி டிக்கின்சன். ரொம்ப ஒரு நியூமரஸ் தாட் என்னன்னா எமிலி டிக்கின்சனுக்கு வந்து she has actually forgotten the sunrise. அவங்களுக்கு சன்ரைஸ் தெரியும், மறந்துட்டாங்களாம். அந்த மாதிரி தான் அவங்களோட போம்ஸுக்குன்னு சொல்லுவாங்க. கிரிட்டிக்ஸ் வந்து அப்படிதான் சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு போம்ல வந்து ஒரு ஷார்ட் போம் இருக்கு. அந்த போம்ல
சன் செட்டை பற்றி சொல்லுவாங்க. எல்லா போயட்ஸுமே சன்ரைஸ் பற்றி தான் பேசுவாங்க. பட் there are a few poets who talks about sunset. One of such poets is Emily Dickinson. சன்செட் பற்றி எப்படி பேசுவாங்கன்னா, ஸ்கூல் பிள்ளைகள்லாம் வந்து ரிட்டன் வீட்டுக்கு போகிறாங்களாம். ரொம்ப சியர்ஃபுல்லாக, பயங்கர ஜாலியாக, டயர்டாக இருக்காங்க, அப்போ ரொம்ப ஜாலியாக வீட்டுக்கு போகிறாங்க. காலையில் போகும்போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க, ஆனால் டல்லாக போவாங்க, ஏன்னா ஸ்கூல் போகிறாங்களாம். ஈவினிங் வந்து ரொம்ப ஜாலியாக போவாங்க, பட் டயர்டாக இருக்காங்க. அவங்க வந்து போவாங்க. அவங்க வீட்டுக்கு போகும்போது அந்த சன்செட் ஆகும். ஏன் சன்செட் பற்றி பேசுகிறாங்கன்னா, இவங்க க்ளோஸ் டு பண்ணி வீட்டுக்குள்ளே கொஞ்ச நாள் வீட்டுக்குள்ளே இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு ரூம்குள்ளே இருந்துட்டாங்க கடைசி வரைக்கும். அந்த ரூமில் வந்து ஒரு விண்டோ இருந்திருக்கு. அந்த விண்டோ வந்து வெஸ்ட் சைடை பார்த்து இருக்கிற விண்டோ. அதனால ஷீ ஹேட் நோ ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் விட்னஸிங் சன் ரைஸ் ராதர் சன்செட். அதனால அப்படி எழுதிருக்காங்கன்னு சொல்லி கிரிட்டிக் சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஒரு ப்ராமினன்ட் ஃபிகர், ரொம்ப 2000+ போம்ஸ், ஷார்ட் போம்ஸ் வந்து அவர் அவங்க ரூம்லேருந்து எடுத்திருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு சொல்லியிருக்காங்க. இவங்களோட போம்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா they deal with themes of death, immortality, nature, love, friendship, affection. Most of the poems are dealing with thoughts, themes, or emotions which she had not experienced. அந்த மாதிரி ஒரு ஒர்க்ஸ் தான். எல்லாமே கலெக்ஷன் ஆஃப் போம்ஸாக தான் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட லைஃப் உயிரோடு இருக்கும்போது ரொம்ப கம்மியான ஒர்க்ஸ் தான் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஆஃப்டர் ஹர் டெத் செவரல் கலெக்ஷன்ஸ் ஆஃப் ஒர்க்ஸ் ஹவ் பீன் பப்ளிஷ்ட் போஸ்ட்மஸ்லி, லைக் தி கம்ப்ளீட் போம்ஸ் ஆஃப் எமிலி டிக்கின்சன் வேரியஸ் டைம்ஸ் பண்ணியிருக்காங்க. 1890 1955 வரைக்கும் வேரியஸ் டைம்ஸில் அவங்களோட போம்ஸ்லாம் பப்ளிஷ் பண்ணிட்டே வராங்க. அதெல்லாம் நீங்கள் சின்ன சின்ன ஷார்ட் போம்ஸ் இருக்கும், நம்ம சிலபஸில் படிச்சிருப்போம்ல, ஐ மீன் யூஜிபிஜியில் படிச்சிருப்போம்ல எமிலி டிக்கின்சன் போம்ஸ். அந்த மாதிரி போம்ஸை கூட நீங்கள் செலக்டிவாக பார்த்து ஒரு கிளான்ஸ் பண்ணிக்கிட்டாலே இட்ஸ் இனஃப். Then after Emily Dickinson, Scott Fitzgerald, another very prominent central figure in Jazz Age literary movement ன்னு சொல்லுவாங்க. Jazz Age literary movement, அமெரிக்கால Jazz Age literary movement is a very important literary movement. அதுல ஒரு சென்ட்ரல் ஃபிகர் வந்து ஸ்காட் ஃபிட்ஸெரால்ட். ஜாஸ், JAZZ, ஜாஸ் ஏஜ்னு சொல்லுவோம். ஜஸ்ட் சர்ச் வாட் இஸ் ஜாஸ் ஏஜ் இன் கூகுள். இவரோட தீம்ஸ் எல்லாமே வந்து டிஸ்இல்யூஷன்மெண்ட்டாக இருக்கும். ரைட், நிறைய நாவல்ஸ் கொடுத்துருக்காரு, எல்லாமே டிஸ்இல்யூஷன்மெண்ட் பற்றி பேசுகிற நாவல்ஸாக இருக்கும். முக்கியமான நாவல்ஸ்னு பார்த்தோம்னா த கிரேட் கேட்ஸ்பி 1925 வந்த ஒரு முக்கியமான ஒர்க். இட் இஸ் கன்சிடர் டு பி இஸ் மாஸ்டர் பீஸ். இங்கே வந்து இந்த கேட்ஸ்பின்றது தான் முக்கியமான கேரக்டர். அது வந்து ஒரு வெல்தி பாட்டில் லிகர், ரைட். அவரோட லவ், அவரோட ட்ரீம், அது வந்து அமெரிக்கன் ட்ரீம்னு சொல்லி இவர் சொல்கிறாரு. அதான் அமெரிக்கன் ட்ரீமாக இருக்க முடியும்னு சொல்லி சொல்கிறார். அந்த மாதிரி ஒரு நாவல் அது. தென் 1934 டெண்டர் இஸ் தி நைட்னு சொல்லி ஒரு இம்பார்ட்டன்ட் ஒர்க் கொடுத்தாரு. இது வந்து ஆல்கஹாலிசம் பற்றி பேசுது, மென்டல் இல்னஸ் பற்றி பேசுது, ரைட். அந்த ஆக்சுவலாக அந்த நாவல் எப்படி வரும் அப்படின்னா, ஒரு அமெரிக்கன் சைக்காட்ரிஸ்டும் அவர் யூரோப்பியன் ஒய்ஃப், அவரோட ஒய்ஃப் வந்து யூரோப், அவங்க 2 பேரோட மேரேஜ் அஃபேர், அவங்களோட டிஸ்இன்டிகிரேஷன், மேரேஜ்க்கு அப்புறம் அவங்களோட டிஸ்இன்டிகிரேஷன் எப்படி இருந்துச்சுன்னு பற்றி பேசுகிறேன். அதனால தான் ஆல்கஹாலிசம் வந்துச்சு, மென்டல் இல்னஸ்லாம் வந்துச்சுன்னு தான் டிஸ்கஸ் பண்ணுவார். ரொம்ப முக்கியமான நாவல் அது. தென் ஆஃப்டர் ஃபிட்ஸெரால்ட், டோனி மோரிசன். டோனி மோரிசன் வந்து ஒரு நோபல் பிரைஸ் வின்னர், ஒரு ரினவுண்ட் ரைட்டர். ஸோ நோபல் ரைட்டர் இருக்கிறதுனால நிறைய நேரங்களில் டோனி மோரிசன்லேருந்து கொஸ்டின்ஸ் வர சான்ஸ் இருக்குது. முக்கியமான நாவல்ஸ்ன்னு பார்க்கணுன்னா த பிலவட் 1987 வந்தது. தென் தி ப்ளூவர் ஸ்கை 1970 வந்தது, முன்னாடி வந்தது. பிலவட் வந்து புலிட்சர் பிரைஸ் வின்னிங் நாவல், புலிட்சர் பிரைஸ் வின்னிங் நாவல் பிலவட் 1987 வந்தது. தென் தி ப்ளூவர் ஸ்கை 1970 வந்த ஒரு நாவல். அந்த பிலவட் வந்து புலிட்சர் பிரைஸ் வின்னிங் நாவல். அது வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் பர்டன் ஆஃப் ஸ்லேவரி, ரைட், ஆர் இமோஷனல் பர்டன் ஆஃப் ஸ்லேவரி, அதெல்லாம் வந்து அதில் வந்து பேசியிருப்பாங்க. அதில் மெயின் கேரக்டர் வந்து சீத். ஒரு 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 கொஸ்டின் இருக்கு ப்ரீவியஸ் இயர் 2023 நெட் எக்ஸாமில். ஒரு செட்டில் வந்து கேரக்டர்ஸ் கொடுத்துருந்து இன்னொரு செட்டில் நாவல்ஸோட ஒர்க்ஸோட டைட்டில்ஸ் கொடுத்துருந்தாங்க. இது மேட்ச் பண்ண சொல்லியிருந்தாங்க. அதில் சீத் கேரக்டர் கொடுத்துருக்காங்க, சீத். அதர் சைடில் பிலவட் இருக்கு. நீங்கள் அதை நோட் பண்ணிக்கணும். இது எப்படி பார்ப்பாங்கன்னா, இந்த மாதிரி சீத், இந்த மாதிரி நேம்ஸ் எல்லாம் ஆஃப்ரிக்கன் ரைட்டிங்லேயும் கொஞ்சம் வரும். அப்போ நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. போல்சோயின்காவோட சினிமா சிபியோட ஏதோ ஒரு ஒர்க்கில் கூட சீதுன்னு சொல்லி ஒரு கேரக்டர் வரும். ஸோ நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. ஸோ அதை நீங்கள் மேட்ச் பண்ணி பார்த்துக்கணும். தென் ப்ளூவர் ஸ்கை 1970 வந்த ஒரு ஒர்க். இதுவும் ரேசிசம் பற்றி பேசுது, செல்ஃப் ஹேட்ரட் அதை பற்றி பேசுது.
இதுல முக்கியமான இம்பார்ட்டன்ட் கேரக்டர் வந்து பெக்கோலா பிரீட்லா, ஒரு ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் கேர்ள். அவங்க தான் முக்கியமான கேரக்டர், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ப்ளூவோ ஸ்டை நிறைய நிறைய பேர் நாவலே படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆஃப்டர் டோனி மோரிசன், சில்வியா பிளாத் கொஞ்சம் பார்த்துக்கணும். சில்வியா பிளாத் வந்து கன்ஃபெஷனல் பாய்ட்ஸ் லிஸ்ட்ல வருவாங்க. வேற யாரெல்லாம் கன்ஃபெஷனல் பாய்ட்ஸ் யாராவது லிஸ்ட் பண்ண முடியுமா? ராபர்ட் லோவல். ராபர்ட் லோவல், வெரி குட். ராபர்ட் லோவல். ஏதாவது ஒரு போம் சொல்லுங்க, ராபர்ட் லோவல். Do you remember? Okay. ராபர்ட் லோவல் போம், கன்ஃபெஷனல் போம்ஸ், ரைட், வெரி குட். சில்வியா பிளாத் ஒரு கன்ஃபெஷனல் பாய்ட். இவங்களோட போம்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னா டிப்ரெஷன், டெத்து, ரைட், இதான் மோஸ்டா என்ன சொல்லுவோம்னா ப்ளீக் போம்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி போம்ஸ் எல்லாம் ப்ளீக் போம்ஸ், BLEAKன்னு சொல்லுவோம், ப்ளீக் போம்ஸ். இது எல்லாமே எப்போ பார்த்தாலும் டிப்ரெஷன், டெத் பத்தி பேசிட்டே இருக்கும். மை பர்சனல் அட்வைஸ் இஸ் டோன்ட் ரீட் சில்வியா பிளாட்ஸ் ஒர்க்ஸ். போம்ஸ்லாம் படிக்காதீங்க. எனக்கு தெரிஞ்சவங்களே ஒரு 1-2 பேர் சூசைட்லாம் பண்ணிக்கிட்டாங்க. சில்வியா பிளாட் போம் படிச்சதுனால கிடையாது, ஆல்ரெடி அவங்க அப்படிதான் இருந்தாங்க. பட் சில்வியா பிளாட் போம்ஸ்லாம் படிக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பூஸ்ட் கொடுக்கும். சீக்கிரம் போய் சூசைட் பண்ணிக்குவாங்கன்னு சொல்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு போயிட்டுங்க சில்வியா பிளாத். பெல்ஸார்னு சொல்லி ஒரு போம் 1963 வந்தது, ஒரு செமி ஆட்டோபயோகிராபிக்கல் நாவல் அது. பெல்ஸார் 1963 வந்தது, சில்வியா பிளாத்தோடது, ஞாபகம் வச்சுக்கோங்க. 1963 வந்தது பெல்ஸார், செமி ஆட்டோபயோகிராபிக்கல் நாவல். இது வந்து ஒரு மென்டல் பிரேக் டவுன். ஒரு கேரக்டர் இருப்பாங்க, அவங்க பேர் வந்து எஸ்தர் கிரீன்வுட். I'll just type that in chat box. எஸ்தர் கிரீன்வுட் in Sylvia Plath's novel தி பெல்ஸார் 1963 வந்த ஒரு ஒர்க். நான் இதுல கொடுத்துருக்கேன்ல, ஸ்லைட்ல கொடுத்துருக்கேன். இதுல வந்து எஸ்தர் கிரீன்வுட்னு சொல்லி ஒரு கேரக்டர் வருவாங்க. அந்த இவங்க ஒரு யங் விமன். இவங்களோட மென்டல் பிரேக் டவுன் தான் அந்த நாவலோட தீம், பிளாட். இதுல அவங்க கடைசியில் அவங்க சூசைட் பண்ணிக்குவாங்க. அந்த மாதிரி தான் ஒரு நாவல் வரும் சில்வியா பிளாத்தோட. தென் கலெக்ஷன் ஆஃப் பாய்ட்னு சொல்லி வேரியஸ் டைம்ஸ்ல பண்ணியிருக்காங்க. 1960, 1962, 1981. அது வந்து போஸ்டமஸ் ஒர்க். 1960 and 1962 அவங்க உயிரோடு இருக்கும்போதே அந்த கலெக்ஷன்ஸ் ஆஃப் போம்ஸ் பப்ளிஷ் பண்ணாங்க. அதுல வந்து முக்கியமான போம்ஸ்ன்னு பார்க்கணும்னா ஏரியல், அப்புறம் வந்து காலசிஸ், இதெல்லாம் வந்து முக்கியமான போம்ஸ். ஸோ எல்லா போம்ஸுமே irrespective ஆஃப் டைம் பப்ளிகேஷன், ஆல் தி போம்ஸ் ஆஃப் சில்வியா பிளாத் டிஸ்கஸ் either depression or death, right? Mostly about human condition, the intense condition of human being. அதான் பார்ப்பாங்க. ஸோ இதெல்லாமே நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது. இது அதர் தேன் தட் நம்ம வேற யாரெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னா ஏர்லி அமெரிக்கன் லிட்ரேச்சரில் ஜான் ஸ்மித் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. ஜான் ஸ்மித் அவர் ஒரு முக்கியமான ஒரு அமெரிக்கன் ரைட்டர். கலோனியல் லைஃப் இன் அமெரிக்கா எப்படி இருக்கணும் அப்படின்னு எப்படி இருந்திருக்கும்னு நமக்கு தெரியணும்னா ஜான் ஸ்மித்தோட ஒர்க்ஸை பார்க்கணும், ரைட்? ஏர்லி ரைட்டர். தென் ரொமான்டிசிசம், டிரான்சென்டலிசம்னா சொன்ன மாதிரி எமர்சன், எட்கர் ஆலன் போ, அவங்கள பார்க்கணும். தென் ரியலிசம், நேச்சுரலிசம் அமெரிக்காவில் ரொம்ப முக்கியமானது. 19th century இருந்த ஒரு ஜானர் ரியலிசம். அதில் பார்க்கணும்னா யாருன்னா மார்க் ட்வைன் ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். மார்க் ட்வைன் வந்து ஒரு ஹிப்போக்ரட்டிக் ரைட்டர். அவர் வந்து சோசியல் இன்ஜஸ்டிஸை ரொம்ப வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி சொல்லுவாங்களா, அந்த மாதிரி சொல்லக்கூடிய ரைட்டர். அது முக்கியமாக அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் டாம் சாயர், அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் ஹக்கிள்பெரி ஃபின், ரெண்டுமே ப்ராமினன்ட் ரைட்டிங் மார்க் ட்வைன். அப்புறம் வந்து ஈடித் வார்டன் அவங்களும் ஒரு முக்கியமான சோசியல் கிரிட்டிக் ரைட்டர், அவங்களையும் கொஞ்சம் பார்க்கணும். தென் டிஎஸ் எலியட் கூட நீங்கள் அமெரிக்கன் ரைட்டராக பாருங்க. அவர் வந்து ஒரு ப்ராமினன்ட் மாடர்னிஸ்ட் பாய்ட், ஒரு அமெரிக்கன் யூரோப்பியன் அமெரிக்கன் ரைட்டராக நீங்கள் பார்க்கணும். நீங்கள் பிரிட்டிஷ் ரைட்டராக டிஎஸ் எலியட்டை பார்க்காம அமெரிக்கன் மாடர்னிஸ்டாக நீங்கள் டிஎஸ் எலியட்டை பார்க்கலாம். தென் ஏர்னஸ்ட் ஹெமிங்வே, அவர் ஒரு முக்கியமான ரைட்டர். அவரோட நாவல்ஸ் எல்லாமே டிsillusionment பற்றி பேசினது. சைனிசிசம், அதெல்லாம் வந்து அந்த வேர்ல்டு வார் 1 ஃபர்ஸ்டோட ஹாரர்லாம் ஏர்னஸ்ட் ஹெமிங்வேயோட நாவல்ஸ்லாம் பார்க்க முடியும். ரொம்ப முக்கியமாக ஓல்ட் மேன் அண்ட் தி சீ 1952 வந்த ஒர்க்கு. ஓல்டு மேன் அண்ட் தி சீ படிச்சுட்டு போனோம் எல்லாருமே. தென் தி சன் ஆல்சோ ரைசஸ் 1926 வந்த ஏர்லி ரைட்டிங். அதெல்லாம் வந்து வேர்ல்டு வார் ஃபர்ஸ்டோட ஹாரர்ஸ், ரைட்? அந்த பிட்டி ஆஃப் வேர்ல்டு வார் 1 அதெல்லாம் வந்து சன் ஆல்சோ ரைசஸ்ல ரொம்ப கிளாசிக்கல் ஒர்க், கன்சிடர் பண்ண ஒர்க். ஸோ இதெல்லாமே நம்ம நெட் பர்ஸ்பெக்டிவ்ல நம்ம முக்கியமாக பார்க்கணும். ஸோ இதெல்லாம் தவிர நான் முன்னாடியே சொன்ன மாதிரி
கிரிட்டிக்ஸ்ன்னு பார்க்கும்போது அலைன் ஷோவால்டர், ஐஏ ரிச்சர்ட்ஸ், அலைன் ஷோவால்டர் மாதிரி ரைட்டர்ஸ்லாம் நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ தட்ஸ் இட், ரைட். நான் கொஞ்சம் ரஷ் பண்ணி தான் போனேன்னு நினைக்கிறேன், பட் இட்ஸ் ஓகே. நம்ம ஆல்ரெடி அமெரிக்கன் லிட்ரேச்சர் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துருக்கிறதுனால ஐ ஜஸ்ட் வாண்டட் டு கன்வே தீஸ் பாயிண்ட்ஸ் அண்ட் tell you these writers are very important in Student perspective. Questions வந்து ரொம்ப ரொம்ப மைன்யூட்டாக தான் அமெரிக்கன் ரைட்டிங்கில் கேட்குறாங்க. நான் ஒரு எக்ஸாம்பிள் கூட நான் உங்களுக்கு காமிக்கலாம், பட் ஐ வில் ஹேவ் டு ஷேர் another screen. Just a minute. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? மீன் டைம் ஐ கேன் ஓப்பன் தட்ஸ். Do you have any doubts? Clear, sir. Clear. நான் ஒரு 1 minute நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொஸ்டின் மட்டும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அமெரிக்கன் ரைட்டிங்ஸில் எப்படிலாம் கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னு. இதை வந்து 2023 உள்ள கொஸ்டின் இது. Just a minute. I'll just present another screen. 1 minute. Okay, is my screen visible? No, yes, sir. Yes, sir. Yeah. Look at this question. This is question number 60. Which among the following writers remarked that I know of no more encouraging fact than the unquestionable ability of man to elevate his life by conscious endeavor? Who said this? Henry David Thoreau. Any other guess? Emily Dickinson. No. I think it is Emerson. ரைட். இப்போ இந்த கொஸ்டின் நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஐ மே பி ராங், தோர்வோ எமர்சன் 2 பேர்ல யாராவது ஒருத்தர், எமர்சன் தான் நினைக்கிறேன். ஐ ஜஸ்ட் மேட் அ கிளான்ஸ். இந்த கொஸ்டின் எப்படி, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு அமெரிக்கன் ரைட்டிங்லேருந்து வரும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, 1 minute, நம்ம எப்படி படிக்கணும்னா, இப்போ எமர்சனோட எஸ்ஏஸ்ன்னு எடுத்தோம்னா அதில் ஒரு நிறைய எஸ்ஏஸ் இருக்கும், ஒரு 20-25 எஸ்ஏஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 25 எஸ்ஏஸ்லையும் எல்லாத்தையுமே நம்ம படிக்க முடியாது. பட் வாட் யூ கேன் டூ இஸ் யூ கேன் ரீட் அவுட் தி இம்பார்ட்டன்ட் கோட்ஸ் ஃப்ரம் எஸ்ஏஸ். அப்படி நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணீங்கன்னா ஒரு 10-15 கோட்ஸ் தான் உங்களுக்கு கிடைக்கும். பட் டு பி ஃப்ராங்க், எமர்சனோட எஸ்ஏஸ் பார்க்கும்போது ஒவ்வொரு லைனுமே கோட் மாதிரி தான் இருக்கும், ஸ்டேட்டஸ் வைக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் முக்கியமான கோட்ஸ், முக்கியமான பாயிண்ட்ஸ் லிட்ரேச்சரில் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 10-15 தான் நமக்கு கிடைக்கும். ஸோ அதெல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணிக்கிட்டோம்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸை ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். I'll show you another example. Yeah, here. The Transcendental Club was a group of American intellectuals for philosophical discussions. Which text among the following is taken as a short treatise on transcendentalism? Emerson's Nature, Thoreau's Walden, Whitman's Leaves of Grass, Thoreau's Civil Disobedience. நீங்க எதை சொல்லுவீங்க? எமர்சன்ஸ் நேச்சர் தான் சொல்லலாம், ஏன்னா அதான் ஏர்லியஸ்ட் ஒர்க். பட் நீங்க இதுல ரொம்ப டிபிக்கலான கொஸ்டின் இது. ஏன்னா தோரோட வால்டனும் ஒரு டிரான்சென்டென்டல் ட்ரீட்டிஸ் தான். லீவ்ஸ் ஆஃப் கிராஸ்லையும் சில போம்ஸ் வந்து டிரான்சென்டென்டலிசம் பேசுறது தான். அகெயின் தோரோட சிவில் டிசோபீடியன்ஸ்ல அவர் வந்து தோ ஹி டாக்ஸ் அபவுட் தி ரைட் ஆஃப் disobeying to unjust laws, it also talks about self-reliance, individual identity. So it is also a transcendentalist idealistic work. ஸோ இந்த மாதிரி தான் ரொம்ப டிப்பிக்கலாக கேட்பாங்க. நம்ம கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரியான ஆன்சர்ஸ் ஆப்ஷன்ஸ் அதுலேயே இருக்கும். பட் நேச்சர், எமர்சனோட நேச்சர் தான் earliest ஒர்க் அப்படின்றதுனால, தட் இஸ் அ ஃபவுண்டேஷன் ஒர்க் அப்படின்றதுனால, அண்ட் வி கேன் கன்சிடர் தட் அஸ் ஷார்ட் ட்ரீட்டிஸ் ஆன் டிரான்சென்டலிசம். அதர்வைஸ்
Thoreau Walden Leaves of Grass வந்து collection of poems. Civil Disobedience long essay. Walden வந்து long essay. Emersonோட நேச்சர் மட்டும் தான் ஷார்ட் essay. அதனால ஷார்ட் ட்ரீட்டிஸ்ன்னு கேட்டதுனால we can easily find out. பட் இங்க நமக்கு ஹிண்ட் என்ன அப்படின்னா ஷார்ட் ட்ரீட்டிஸ் அப்படின்றது. ஷார்ட் ட்ரீட்டிஸ்னு இல்லாம ட்ரீட்டிஸ் மட்டும் கேட்டாங்கன்னா நமக்கு இன்னும் கன்ஃபியூஸ் ஆயிரும். ஷார்ட் ட்ரீட்டிஸ் அப்படின்றதுனால இருக்கிற நாள்ல எது ஷார்ட்னா எமர்சனோட நேச்சர் எஸ்ஸே தான். ஸோ அதனால இப்படிதான் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதர்வைஸ் ஆல் தி 4 ஒர்க்ஸ் ஆர் டிரான்செண்டன்டலிஸ்டிக் ட்ரீட்டிஸ், ரைட்? இந்த மாதிரி ரொம்ப டிபிக்கலா கொஸ்டின்ஸ் வரும் அமெரிக்கன் ஸ்டடியில இருந்து, அந்த லிட்ரேச்சர்ல இருந்து. இது நீங்க ரொம்ப முக்கியமா பார்க்கணும். தட் இஸ் ஆல்சோ another question I witnessed. I'll just show you just a minute. Yeah, here. Edgar Allan Poe is often called as the originator of the short story as a established genre. He defined the prose tale as, look at the options, a narrative which can be read at one sitting from half an hour to 2 hours, then within 5 minutes or less, from 1 hour to 4 hours, and single spell of less than half an hour. எது ஆன்சர் சொல்லுவீங்க? I already told you, right? half an hour to 2 hours, அதான் ஆன்சர். நம்ம என்ன படிச்சிருப்போம் அப்படின்னா, எட்கர் அலன் போ ப்ரோஸ் டேல 1 சிட்டிங்ல இருக்கணும்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். பட் எவ்வளவு டைமிங் சொன்னாரு நம்ம நோட் பண்ணிருக்க மாட்டோம். லுக் அட் தி கிளவர் கொஸ்டின் செட்டிங். எப்படி கேட்குறாங்க? எல்லாமே 1 சிட்டிங் தான், 4 ஆப்ஷனுமே 1 சிட்டிங் தான். நீங்க அதுல ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்ப நம்ம என்ன ஆறுன்னு தெரிஞ்சுட்டாதான் முடியும். ஸோ லைக் இதுதான் நம்ம பார்க்க வேண்டியது. அப்போ எட்கர் அலன் போவோட ஸ்பிராசிட்டி ஆஃப் கம்போசிஷனோ அல்லது அதர் எஸ்ஏவோ நீங்க பார்க்கும்போது ஃபுல்லா எல்லாத்தையும் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. அதுல உள்ள மேஜர் பாயிண்ட் என்னன்னு மட்டும் நோட் பண்ணா போதும். தட் யூ கேன் சீக் ஹெல்ப் ஃப்ரம் எனி ஆஃப் ஏஐஸ், ரைட்? கூகுள்லயோ இல்லை வேற ஏதாவது ஒரு ஏஐலயோ நீங்க ஈஸியா எடுத்துக்கலாம், ரைட்? இப்போ ப்ரௌசர் யூஸ் பண்றதை விட்டுட்டு ஏஐக்கு வாங்க. இட் ஹெல்ப்ஸ் யூ இன் மெனி வே, ரைட்? நிறைய உங்களுக்கு உங்களோட சர்ச் டைமை வந்து ரொம்ப ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி கொடுக்குது, ரொம்ப வேலிடாகவும் இருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு அமெரிக்கன் லிட்ரேச்சர்ல கொஸ்டின் வரும். பட் ஐ எம் ஷூர், ஐம் வெரி ஷூர் தட் யூ கேன் எக்ஸ்பெக்ட் அட்லீஸ்ட் 5 questions from American literature. At least 5 questions. 10 marks is for sure from American studies. But இன்னும் பழைய ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் பார்த்தோம்னா 10 questions-லாம் இருக்கு சில இடங்கள்ல, ரைட்? ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஏரியா டு பி கவர்ட் American literature. So as I mentioned in the beginning of the session, this session doesn't mean that only these writers are important in American literature. All are important, but these are the most important which you will have to concentrate. The recent yearsல உள்ள நெட் எக்ஸாம்ல பார்க்கும்போது இந்த ரைட்டர்ஸ்ல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்ததுனால நான் அதெல்லாம் எடுத்திருக்கேன், ரைட்? So do you have any doubts? Sir, ஒரே ஒரு Any doubt, clarifications? sir. Actually reading the poem only அவர் சொல்லிருக்கிறது 1 to 2 hours. அந்த ப்ரோஸ் டேல்னா அது வேற தானே சார்? அது போயமா தான் இன்டென்ட் பண்றாரு அவரு. போம் தான் ப்ரோஸ் டேல்ங்கிறது அந்த போம் தான். அவர் போம் தான் இன்டென்ட் போம் தான் அவரோட இன்டென்ஷன் வந்து போம். ப்ரோஸ் டேல் அவர் சொல்றது வந்து போம் தான் சொல்றாரு. ஏன்னா அவர் வந்து போமை வந்து டிஃபரன்ஷியேட் பண்றாரு இல்லையா? லாங் நரேட்டிவ், ஷார்ட் நரேட்டிவ் டிஃபரன்ஷியேட் பண்றாருல்ல. அதனால ஒரு ப்ரோஸ் டேல் அப்படின்னு சொல்றது போமத ப்ரோஸ் டேல்னு ஐடென்டிஃபை பண்ணி சொல்றாரா சார்? அதனால தான் அது வந்து ஆமா நம்ம அப்படிதான் புரிஞ்சுக்கணும். Okay, I think you would have seen the what is that set exam oda schedule பார்த்துட்டு நினைக்கிறேன். There are very few more days left. நீங்க கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. It is a good chance to clear and get yourself qualified, right, for the upcoming TRB exams. So it's a very good chance. I make use of it. We'll meet again in the next session on another topic. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir.